ஹாய்டா, நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட்டா. அண்ட் ஒன் ஷாட் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் ஒன் ஷாட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். என் ஸ்டோரி பார்த்துட்டு ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு ஆஃபீஸ் தான்டா. ஸோ அங்கே எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ அப்போ ஒரு பர்சன் வச்சுட்டு, குட் மார்னிங் சார். என்ன சார் வரேன்னு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணாமலே வந்துட்டீங்க? இது என் ஆஃபீஸ், நான் எப்போ வேணாலும் வருவேன். எல்லோரையும் மீட்டிங் ரூமில் அரேஞ்ச் பண்ணுங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய மனுஷன்தான் அவர் பாட்டுக்கு சொல்லிவிட்டு அவரோட கேபினுக்கு போயிடுறாரு. ஸோ இங்கே அந்த பர்சனுக்கு ஒன்றுமே புரியாமல் ஸோ அவர் அப்படியே எல்லாரையும் கூட்ட அனௌன்ஸ் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், பாஸ் எதுவும் அவங்க எல்லாக்கிட்டையும் பேசணுமா, ஸோ எல்லோரும் சீக்கிரமாக மீட்டிங் ஹாலில் அரேஞ்ச் ஆகிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எல்லாருமே போய்ட்டு மீட்டிங் ஹாலில் அரேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இப்போ இந்த பாஸ் தான், எல்லோரும் வந்தாச்சா? பாஸ் வந்தாச்சு. ஓகே, நான் இந்த ஆஃபீஸை 30 வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் இதுக்கு மேலே இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. எனக்கு அதுக்கான ஏஜும் கிடையாது. நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கப்புறத்துலேருந்து என்னோடய பொசிஷனை நான் என் பையனுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்காங்க. யார்? மிஸ்டர் ஜானோட பையனா? மிஸ்டர் ஜானோட பையன் வெளிநாட்டிலலாம் படிச்சுட்டு இருந்தான், எப்போ வந்தான், எப்போ இந்த மாதிரி முடிவில் எடுத்தாங்க அப்படி இப்படின்ட்டு. ஸோ அங்கே கொஞ்சம் காசிப்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ மிஸ்டர் ஜானோட காதுக்கு அது விழுகுது. ஸோ ஜான் தான், நீங்கள் நினைக்கலாம் என்ன திடீர்னு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இதை நான் ரொம்ப நாளாக யோசித்தது தான். என்னோடய பையன் ஜாங்கோக் வெளிநாட்டில் படிச்சிருக்கான் அண்ட் இங்கே வந்து என்னோடய பிஸ்னஸை பார்த்துக்க போகிறான். உங்கள் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா, அது கேட்கணுன்னு தான் நினச்சேன். இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்கள் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அங்கே அந்த மேனேஜர் எழுந்திரிச்சிட்டு, இல்லை சார் இங்கே யாருக்கும் அப்ஜெக்ஷன்லாம் எதுவும் இல்லை, ஆனால் உங்கள் சன்னை பற்றி எங்கள் யாருக்கும் எதுவும் தெரியாது, எங்களை பற்றி அவருக்கு எதுவும் தெரியாது, அவர் எப்படி எங்களை ஹேண்டில் பண்ணுவார்? எங்கே பாருங்கள், ஜாங்கோக் வெளிநாட்டில் படித்த பையன், அவன் கொஞ்சம் ரூடாக தான் இருப்பான். ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவன் உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு புரியுது தானே? சார் புரியுது. எந்த தப்பும் நடக்கக்கூடாது. அவன் வந்து என்னை கேட்குற மாதிரி வச்சுக்காதீங்க, என்ன எம்ப்ளாயீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுறக்கூடாது. அப்படி கேட்டுட்டா அவங்க யாருக்கும் வேலை இருக்காது அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜான் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இப்போ எல்லா எம்ப்ளாயீஸுமே அவங்கவுங்க ஒர்க்குக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ இப்போ ஒரு பொண்ணு தான், வெளிநாட்டில் வந்து வராங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களடி, இல்லாமலா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க பசங்க, ஆனால் மொக்கையாக இருந்துட்டு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது, பட் ஹேண்ட்ஸமாக இருந்துட்டா சைட் அடிக்கலாம்ல அப்படின்ட்டு இங்கே 2 பொண்ணுங்க பேசிகிட்டு இருக்க. ஸோ அப்படி இந்த பக்கம் ஒரு பையன்தான், அவர் ரொம்ப ரூடாக இருந்தால் என்னடா பண்ணுறது, நம்ம வேறு நிறைய தப்பு பண்ணுவோம், ஒரு வேளை பெரிய போஸ்ட்டை சொல்லி ஒர்க் அவுட்டை தூக்கிட்டாங்கன்னா ஐயோ போச்சா நம்ம வேலை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ நம்ம ஜாங்கோக் தாண்டா ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கான். ஸோ அவன் ஃபோன் எடுத்து டக்குன்னு கால் பண்ணுறான். அப்பா எங்கே இருக்கீங்க, நான் எவ்வளோ நேரமாக இங்கேயே வெயிட் பண்ணுறது? ஜாங்கோக், உனக்கான கார் நான் ஆரம்பிச்சு விட்டுட்டேன், இன்னுமா வரல? இல்லைப்பா இன்னும் வரல. ஓகே வெயிட், நான் செக் பண்ணுறேன். அப்பா வேண்டாம் இந்த கார் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம ஜாங்கோக் தான், ஓகேப்பா நான் காரில் ஏறிடுறேன், நீங்கள் ஃபோனை வச்சுருங்க அப்படின்ட்டு ஜாங்கோக் தான் ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு ஃபோனை தூக்கி அவன் பேக்கெட்டில் போடுறான். ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தா காரும் வரல, ஒன்றும் வரல. ஸோ அவன் இன்னமும் அவன் லக்கேஜோட அங்கே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ நம்ம ஜாங்கோக் தான், ஃபக் என்ன இவன் இவ்வளோ லேட் ஆக்குறான், எங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சு அவனை வேலையை விட்டு தூக்கிடுவான், ஐயோ சீக்கிரம் வந்து தொலையா டிரைவர் அப்படின்ட்டு அவன் அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்கான். அப்படி ஒரு 10 minutes ஆயிருக்கும். ஜாங்கோக் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ தான் அவனோட கார் வருது. அவன் கார் கரெக்டாக அவனுக்கு நேராக ஸ்டாப் ஆகுது. ஸோ அதுலேருந்து டிரைவர் அப்படியே இறங்கி, ஐயோ ஜாங்கோக் சார் சாரி டிராஃபிக், அதனால தான் என்கிட்ட உங்களோட நம்பர் இல்லை, என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல, ஸோ சாரி, அப்பாட்ட சொல்லிடாதீங்க. ஹே
என்ன எதுக்கு இவ்வளோ ப்ரெஷராக எடுத்துக்கிற? விடு, நானே எதுவும் சொல்லலை. நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக பேசுகிற? வா, லக்கேஜை உள்ளே ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜங்குக் அந்த பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் லக்கேஜ் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு ஸோ அவனை அப்படி போகிட்டு டிரைவர் சீட்டில் உட்காரான். ஸோ அப்போ அந்த காரோட டிரைவர் தான், சார் நீங்கள் எனக்கு ட்ரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் ட்ரைவ் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்கள் இங்கே உட்காரலாம் அப்படின்ட்டு அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற சீட்டை காட்டுறான். ஸோ அந்த டிரைவர் தான், சார் நான் எப்படி, நான் சொல்கிறேன்ல உட்காரலாம், ஓகே சார். ஸோ அந்த டிரைவர் அப்படியே டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்க சீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், இதுக்கும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, உங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ட்டு கார் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு அந்த டிரைவரும் சீட் பெல்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ ஜங்குக் காரை ரொம்ப வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறான். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ரோடு அது. ஸோ அப்படியே ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அந்த டிரைவருக்கே ஒரு மாதிரி அள்ளி விடுது. சார் கொஞ்சம் பொறுமையாக போகலாமே, எதுக்கு, எனக்கு கார் இப்படி ஓட்ட தான் பிடிக்கும் அப்படின்ட்டு ஜங்குக் தான் செம்ம ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்கான். ஸோ இப்போ அவன் போகிற இடத்துல ஒரு பேரிகேட் மாதிரி வருது. சார் முன்னாடி பாருங்கள், ஸ்லோ பண்ணுங்கள், பிரேக் போடுங்க, பேசாமல் இருங்களேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறோம். ஸோ நம்ம ஜங்குக் ஓட்டுற ஸ்பீடை பார்த்து அந்த டிரைவர் தான் ரொம்ப கண்ணை இறுக்கி மூடிக்க. ஸோ ஜங்குக் அப்படியே சடன் பிரேக் அடிச்சு அப்படியே காரை ஸ்கிட் பண்ணுறான். அப்படியே ஒரு லெஃப்ட் கட் பண்ணி அப்படியே மறுபடியும் வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த டிரைவருக்கு தான் அள்ளில்ல மனுஷன் பயந்துட்டாரு. சார் மாதிரி பயந்துட்டு ஜங்குக்கை பார்க்க, என்ன அப்படி பார்க்குறீங்க, ஏன் இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி காரை ட்ரைவ் பண்ணி நீங்கள் பார்த்தது இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் ஓட்டிகிட்டே கேட்க, இல்லை சார் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் யோசிக்கல, நான் என்ன ஜந்துவா, நானும் மனுஷன் தானே, எப்படி வேணாலும் இருக்கலாம், எனக்கு எப்படி இருக்க பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக் தான் அப்படி கார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஸ்பீடு அவன் வீட்டுக்கிட்ட போய் தான் நின்றுச்சு. கரெக்டாக காரை விட்டு வெளியே வந்தோடனே அவனோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அவனே போகிறான். ஸோ டிரைவர் தான், சார் கொடுங்க நான் எடுத்துக்கிறேன், என் ஒர்க்கை எனக்கு பண்ண தெரியும், ஆனால் இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது, என்னோடய ஒர்க் நீங்கள் பண்ண வேணாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் போதும், இந்த ஒரு சுக்கேஸ் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு சுக்கேஸ் மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவன் 2 பேக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் வந்து சோஃபாவில் தான் உட்காடுறான். ஸோ இப்போ கரெக்டாக அவங்க அப்பாவும் வீட்டுக்குள்ளே வராரு. அப்பா அப்படின்ட்டு ஜங்குக் ரொம்ப அழகாக போய்ட்டு அவங்க அப்பா ஹக் பண்ணிக்க. ஸோ அவங்க அப்பா தான், ஜங்குக் கொஞ்சமாவது வளர்ந்த பையன் மாதிரி நடந்துக்கோ, என்ன பழக்கம் இதெல்லாம், அப்பா ஹக் பண்ணுறதெல்லாம் காமன்ப்பா, அதுவும் அப்பா பசங்களுக்குள்ள இது இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு மறுபடியும் ஹக் பண்ண போக நம்ம ஜங்குக்கோட அப்பா அப்படியே அவனை தள்ளி வைக்கிறாரு. ஸோ ஜங்குக்கு முகமே வாடுது. என்னப்பா, இங்கே பாரு ஜங்குக், உன்னை நீங்கள் கூப்பிட்டது உனக்கு கொஞ்சம் கொலாகிறதுக்கு இல்லை, நீ இனிமே என்னோடய ஆஃபீஸை பார்த்துக்கணும், என்னோடய இடத்துலேருந்து நீ தான் பார்த்துக்கணும் ஜங்குக், உனக்கு புரியுதா? அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக எதுக்கு என்கிட்ட இவ்வளோ ரஃபாக பேசுகிறீங்க? ஜங்குக், உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ ரொம்ப நல்ல பையன், கைண்ட் ஹார்ட்டட், எல்லாமே ஓகே, ஆனால் ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பத்தாது, உனக்கு புரியுதா? அப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் மறுபடியும் போய்ட்டு அவங்க அப்பாவை டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட அப்பா தான், இந்த பையன் இப்படி இருக்கான், இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதோ, ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் இவனுக்கு, அப்போயாவது பொறுப்பு வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே 2 days ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அவனோட கோட் சூட் எடுத்து வேர் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவனை மிரரில் பார்க்குறான். அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் அவனே சுற்றி பார்த்துட்டு, ஜங்குக் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா அப்படின்ட்டு அவனுக்கு அவனே சுற்றி போட்டுக்கிறான். அப்படியே லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கீழே போக, கீழே டிரைவர் தான் கார்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் நம்ம ஜங்குக் தான், கீ கொடுங்க. சார் பெரிய பாஸ் நீங்கள் கார் டிரைவ் பண்ண வேணான்னு சொன்னார், அது நீங்கள் ஏதாவது ஆக்சிடெண்ட் பண்ணிடுவீங்களோன்னு அவர் பயந்தார். ஓ எங்கள் அப்பா
எனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறாரு. நீங்கள் பயப்படுறேன்னு அது சொல்லுங்க, என் மேலே உங்களுக்கு அது கொஞ்சம் அக்கறை இருக்கே அப்படின்ட்டு அந்த டிரைவர்கிட்டேருந்து கீயை வாங்கிட்டு ஸோ நம்ம ஜங்குக்கு போயிட்டு காரில் உட்காரான். ஸோ அப்படியே டிரைவர் பார்த்துட்டு நீங்கள் வர வேண்டாம், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கார் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஜங்குக்கு கார் டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வேகமாக ட்ரைவ் பண்ணுவான். ஸோ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கான். ஸோ தூரத்தில் ஒரு சிக்னல் இருக்கு. ஸோ அந்த சிக்னல் ரெட்டுக்கு ஆகுது. ஸோ அது ஒரு காலி ரோடு தான்டா, ஓகேவா? ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே வேகமாக போயிட்டுருக்கான். அந்த ரெட் சிக்னல்லையும் பார்க்குறான். அதை பார்த்த அப்புறமும் அவன் நிற்காம ரொம்ப வேகமாகவே போயிட்டுருக்கான். ஸோ அதே டைம் இங்கே அதே ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்காக ஒரு பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் பார்க்குறான் ரெட் சிக்னல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாக்கிங்க்கு க்ரீன் சிக்னல், மீன் ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு க்ரீன் சிக்னல் இருக்குது. ஸோ அவன் செக் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கரெக்டாக ரோட் க்ராஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ கரெக்டாக நம்ம ஜங்குக் தான் ஹார்ன் பண்ணுறான். ஸோ அந்த பையன் டக்குன்னு திரும்பி பார்க்க ஜங்குக்கோட கார் அந்த பையனை பார்த்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு, ரொம்ப வேகமாக. ஸோ அந்த பையன்தான் அப்படியே நடு ரோட்லேயே நிற்கிறான், அவன் நகரவே இல்லை. ஸோ ஜங்குக் தான் அப்படியே ஹாரன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ கரெக்டாக அந்த பையன்கிட்ட வரும்போது ஜங்குக் கரெக்டாக ஒரு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அந்த பையன்கிட்ட ரொம்ப கிட்ட வந்து நிப்பாட்டி இருப்பான். ஸோ அந்த பையன் கார் இடிச்சிருமோன்றதுல கீழே விழுந்திருப்பான். ஸோ நம்ம ஜங்குக் தான் ஐயோ இடிச்சிட்டோமா என்ன, அந்த பையன் விழுந்துட்டான் அப்படின்ட்டு அவன் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவன் அப்படியே கீழே இறங்கி பார்க்குறான். அந்த பையனோட கையில் புக்ஸ் இருந்திருக்கும். ஸோ அது அப்படியே கீழே 2-3 புக்கு செதறி கிடக்குது. ஸோ அப்படியே அதை ஜங்குக் பார்த்துட்டு ஸோ அப்படியே பக்கத்தில் போகிறான். ஏய் சாரிப்பா, இடிச்சிட்டேனா, எங்கேயும் அடிபட்டுச்சா அப்படின்ட்டு ஜங்குக் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஹாரன் பண்ணல, கொஞ்சம் நகண்டிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் பொறுமையாக அவனோட புக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிச்சு நின்றுட்டு ஜங்குக்கை பார்க்குறான். சாரி தெரியாமல் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஜங்குக்கோட கன்னத்தில் பள்ளுச்சின்னு ஒன்று விழுகுது. ஸோ அப்போ ஜங்குக் தான் அம்மா கண்ணும் அப்படின்ட்டு அவனோட சீக்ஸை தடவிக்கிட்டே அப்படி நிமிந்து பார்க்குறான். சிக்னல் போட்டிருக்க கண்ணுக்கிட்ட இல்லை, ரோடு என்ன உங்கள் அப்பா வீட்டு பேரில் இருக்கு, நீ பாட்டுக்கு இவ்வளோ ஸ்பீடாக வர, இப்போ இடிக்கலை ஒன்றும் ஆகலை, இடித்து விழுந்திருந்தனா செத்து போயிருந்தனா நீயா பதில் சொல்வ? அது சரி, நீ பணக்காரன்ல அதான் உனக்கு திமிரு, பணத்திமிருல உனக்கு. இவ்வளோ பெரிய கார் வச்சுக்கிட்டு ஒரு டிரைவர் வச்சுருந்தனா அவன் ஒழுங்காக கூட்டிகிட்டு வந்திருப்பானே. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்டலாம் எதுக்கு தான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்களோ. ஒன்றுனா எதுக்கு கார் ஓட்டிகிட்டு வர நீன்னு, மற்றவங்களை ஏற்றி சாவடிக்கிறதுக்கா, எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு அப்படின்ட்டு அந்த பையன் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் அவன் கன்னத்தில் ஒரு கையை வச்சுக்கிட்டு அவனோட வாய் லைட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஐஸே பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் காதில் ஒன்றுமே விழுகலை. அவன் திட்டுறது இவனுக்கு பாட்டு கேட்குற மாதிரி இருக்குது, அவ்வளோ இனிமையாக இருக்குது. நம்ம ஜங்குக் தான் அப்படியே அந்த பையனோட மவுத் அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். ஸோ அப்போ அந்த பையன் தான் அப்படியே கையை தட்டி விட்டுட்டு, பைத்தியமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி மேலே கை வைக்கிற வேலைலாம் வேண்டாம், இதுக்கு மேலே நீ கார் இவ்வளோ வேகமாக ஓட்டுறதை நான் பார்த்தேன், மறுபடியும் செவில் பிஞ்சிரும் அப்படின்ட்டு அந்த பையன் அங்கேருந்து போகிறான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அந்த பையன் அங்கேருந்து போக நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவன் கணத்தில் இட தடவி பார்த்துட்டு, இவன் என்னை திட்டுறானா இல்லை என்னை கொஞ்சிறானா, என் காதுக்கு அவன் என்னை திட்டின மாதிரி கேட்கவே இல்லையே, உங்களுக்கு அப்படியே இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கமாக சிரிச்சுட்டு அவனோட கார் எடுத்துகிட்டு ஸோ ஸ்லோவாக ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு அவனோட நினைப்பு ஃபுல்லாக அந்த பையனை பார்த்தது தான். ஸோ ஜங்குக்கு ஒரு நிமிஷம் கிளாஷ் ஆகிட்டு அவன் அப்படியே காரை பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனோட நேம் அப்படின்ட்டு அவன் ஒரு விஷயத்த ரீகால் பண்ணுறான். ஸோ அந்த புக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கோம்ல, ஸோ அந்த புக்ஸில் கிம் வி அப்படின்னு சொல்லிட்டு நேம் போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு ரிகால் பண்ணிட்டு, வியா கிம் வி நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு அவர் மாதிரி நமட்டுத்தனமாக சிரிச்சுட்டு அங்கேருந்து மூவ் பண்ணுறான்.
ஸோ இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் ஆஃபீஸ்க்கு தான் வந்திருப்பான். ஸோ ஜங்குக் உள்ளே வரும்போதே அவனுக்கு பொக்கேலாம் கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் பக்கத்தில் இருக்க அவனோட மேனேஜர்கிட்ட, எதுக்கு இதெல்லாம்? அது பாஸ், பெரிய பாஸ் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. வாவ், எங்கள் அப்பா சொல்லி எனக்கு மரியாதை. இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு தேவையில்லைங்க, பிடிங்க. என் கேபின் எங்கன்னு சொல்லுங்கள், நான் போகிறேன். 3rd floor. ஓகே, நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, எல்லா டீட்டெயிலோட ஃபைலுமே என் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ அப்படியே அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கேஷுவலாக ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ ஒரு பொண்ணு தான் நம்ம ஜங்குக் சொன்ன ஹலோக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட, பாத்தியா புது பாஸ் எவ்வளோ ஜாலியாக இருக்காரு, அவர் பார்த்தியா எனக்கு ஹலோ சொன்னார், எனக்கு வந்து ஹலோ சொன்னார், இல்லை அவர் எனக்கு தான் ஹலோ சொன்னார், 2 பேர் என்ன லூஸுங்களா, அவர் எல்லாருக்கும் கேஷுவலாக தான் ஹலோ சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் எதுக்குடி உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டுக்கிறீங்க, உனக்கு என்னடா தெரியும், பாஸ் பார்த்தியா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு. நேற்று பெரிய பாஸ் என்னென்னமோ சொன்னார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப கோல்டு அப்படி இப்படின்னாரு. ஆனால் அப்படி இல்லை போலடா, பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்காருன்ட்டு அங்கே அந்த பொண்ணு சொல்ல. ஸோ அப்போ அந்த பையனுமே அப்போ தான் அதை நோட் பண்ணுறான். ஆமாம்ல அப்படின்ட்டு அவன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பையன்கிட்ட, பாஸ் ஒன்றும் ரகத்தில் இல்லை போலடா, ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு, பார்த்தியா வந்தோன்னு எல்லாருக்கும் ஹலோலாம் சொல்லிட்டு போகிறாரு, பெரிய பாஸ் இது வரைக்கும் நம்மள்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசினது இல்லையே, பட் இவர் டிஃப்ரெண்ட்டாக தான்டா இருக்காரு அப்படின்ட்டு இப்போ எல்லாரும் ஜங்குக்கை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் கேபினில் உட்காந்துட்டு அப்படியே ஃபைல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ டோர் நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. ஸோ மேனேஜர் தான் உள்ளே வந்துட்டு, சார் ஸ்டாஃப் எல்லோரும் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமே, எங்கே? மீட்டிங் ஹால் போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ரொம்ப கேஷுவலாக வரான். ஸோ வந்துட்டு மீட்டிங் ஹால் என்ட்ரான உடனே ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வெல்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு வெல்கம்லாம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே முன்னாடி போயிட்டு, தேங்க்யூ, இப்போ தான் உங்கள் எல்லாரோட ஃபைல்ஸு உங்களோட ப்ராஜெக்ட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஓகே தான், எங்கள் அப்பா ரொம்ப திறமையான எம்ப்ளாயீஸ் தான் பார்த்துருக்காரு, அண்ட் உங்கள் எல்லாருமே இதுக்கப்புறம் நான் தான் ஹேண்டில் பண்ண போகிறேன். எங்கள் அப்பா இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் எப்படி இருந்தீங்க, என்ன எது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் நீங்கள் எல்லோரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான், ஸோ உங்களை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான். நீங்கள் ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேட்கலாம், அண்ட் எனக்கு ஏதாவதுனா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம், ஓகேவா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு எழுந்திரிச்சிட்டு, பாஸ் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட வரா. ஜங்கு கைஸ் தான் அம்மா வியர்ட் ஆகிட்டு, நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம் மிஸ் லில்லி. லில்லி கொஞ்சம் தள்ளிடுங்களா, எனக்கு இந்த மாதிரி க்ளோஸாக இருந்து பேசுகிறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நான் ஜாலி டைப் தான், பட் கேர்ள்ஸ் விஷயத்துலலாம் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் பின்னாடி தான், பாஸ் உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பொண்ணு கத்துறா. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே கையெடுத்து அப்படியே கும்பிட்டுட்டு நோ அப்படின்ற மாதிரி கையை மட்டும் ஆட்டிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஜங்குக் தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வந்துட்டு அவன் கேபினில் உட்காரான். அவனுக்கு ஆஃபீஸ் பிடிச்சிருக்கு, ஏன்னா யாருமே எதுவுமே இது பண்ணிக்கல. ஜங்குக் வரதில்ல, யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஜங்குக் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஜங்குக் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்துலேயே வந்து உட்காடுறான். ஸோ அவன் ஒர்க்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே ஜங்குக்கோட மைண்டில் அப்படியே அவனை பல்லான்னு அரைஞ்ச ஒரு மூமெண்ட் ஞாபகம் வருது. ஸோ ஜங்குக் அப்படியே அவன் கணத்தில் கை வச்சுட்டு வலிக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணத்தை ரப் பண்ணிட்டு அவனே சிரிச்சுக்கிறான். அவனோட கண்ணு ஃபுல்லாக வியோட ஃபேஸ் மட்டும்தான். அவன் அப்படியே லைட்டாக அவனோட ஃபேஸ் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான்,
அவனை ஏதாவது சோஷியல் மீடியாவில் தேடி பார்ப்போமா அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அப்படியே அவனோட ஐஜி எடுக்கிறான். சர்ச் போயிட்டு அதில் நம்ம வியோட நேமை சர்ச் பண்ணி தேட ஆரம்பிக்கிறான். ஸோ நிறையா கிம்ன்ற நேமில் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் செம்ம கன்ஃபியூஷன். ஐயோ எந்த அக்கௌண்ட்டுனே தெரிலையே, சில அக்கௌண்ட்டில் என்ன இப்படி பொம்மை படம்லாம் போட்டு வச்சுக்கிறானுங்க, இப்படி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதா அப்படின்ட்டு ஜங்குக் நிறையா அந்த ப்ரொஃபைல்ஸை பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ இப்போ ஒரு ப்ரொஃபைலை பார்த்துட்டு உள்ளே போகிறான். ஸோ அந்த ப்ரொஃபைலோட நேம் வந்து கிம்டே, ஓகேவா. ஸோ அந்த ப்ரொஃபைல் டிபியில் ஒரு ஹலோ கிட்டி இருக்கும். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அவள் ஏதோ ஒரு விஷயம் ரீகால் பண்ண ஜங்குக் தேவை பார்த்த அந்த மூமெண்ட்டு தான். ஸோ டேங்கோட கையில் ஒரு கீ செயின் இருக்கும், ஐ மீன் ஒரு கீ வித் கீ செயின் இருக்கும். ஸோ அந்த கீ செயினோட இது வந்துட்டு ஹலோ கிட்டி. ஸோ நம்ம ஜங்குக் அதை அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஸோ அதில் இருந்த மாதிரியே இங்கே ஒரு ஹலோ கிட்டியோட டிபி இருக்கு. ஸோ ஜங்குக் ஒரு கெஸ்டில் அந்த ஐடிக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட் கொடுத்து வைக்கிறான். ஸோ அப்படியே ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஜேகே தான் டே வி எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அவனுக்குள்ளேயே நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா மீட்டிங் ஹாலில் தான் இருக்கான். ஸோ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பற்றிட்டு மீட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக்கும் ஃபோனை எடுத்து பார்க்குறான். ஸோ அந்த ரிக்வெஸ்ட் வந்து எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ பக்கத்தில் தான் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. பாஸ் இந்தாங்க தண்ணி குடிங்க. ஓகே நான் குடிச்சிக்கிறேன் தேங்க்யூ அப்படின்ட்டு ஜங்குக் தான் அப்படியே தண்ணி பாட்டில் வாங்கி உரமாக வச்சிட்றான். ஸோ அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற என்ன பண்ண பாஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது, ஐயோ அம்மா மீட்டிங்கை கவனிங்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் ஒரு பாஸ் மாதிரி இல்லாமல் அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அவனோட ஃபோன் எடுத்து மறுபடியும் பார்க்க ஸோ அவனோட ரிக்வெஸ்ட் வந்துட்டு அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அதை பார்த்துட்டு வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ அப்போ அங்கே மீட்டிங் போயிட்டு இருந்திருக்கோம்லடா. ஸோ அங்கே மீட்டிங்கை பார்க்காம எல்லாரும் திரும்பி ஜங்குக்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் அப்படியே சூப்பர் 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 அவனே தான் பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு செம்மையாக வந்து கத்துறான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டு அப்படியே வந்து பார்க்குறான். அங்கே அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் அப்படியே இல்லாட்ட சிரிச்சிட்டு பாஸ் இங்கே மீட்டிங் போகுது, உங்களுக்கு தெரியுதா தெரியலையா, எதுக்கு கத்துறீங்க, அவங்கள பார்த்தா பாஸ் மாதிரியே இல்லை தெரியுமா, சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாஸ் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற அந்த பர்சனை சொல்ல. சும்மா மேனேஜர் தான் இங்கே பாரு அவர் பாஸ், நீ அவருக்கு மரியாதை கொடுத்து பேசணும், இப்படிலாம் பேசக்கூடாது. அப்போ ஜங்குக் தான் மேனேஜர் என்ன பேசுகிறீங்க விடுங்க, அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் இப்படியே இருக்கலாம் பட் மற்றவங்க முன்னாடி இப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறான். பாஸ் எங்கே போகிறீங்க, மீட்டிங்னா முடியல, அதெல்லாம் ஓகேவா தான் இருக்கும் பண்ணி அனுப்பி விடுங்கடா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே இருக்கிற மேனேஜர் தான் என்ன இவர் இப்படி இருக்காரு, நேற்று பெரிய பாஸ் என்னென்னமோ சொன்னாரே, ரொம்ப சின்சியர், ஒர்க்கை பற்றி தான் ஃபுல்லாக கவனம், வேறு எதுலேயுமே கவனம் இல்லை அண்ட் ரொம்ப கோவப்படுவார் அப்படி இப்படின்னாரு, இவர் என்ன இப்படி டோட்டல் சேஞ்சாக இருக்காரு அப்படின்ட்டு அந்த மேனேஜருக்கே ஒரு டவுட் இருக்குது. ஸோ இப்போ ஜங்குக் தாண்டா அவன் அப்படியே அவன் கீழே தான் இறங்கி போகிறான், ஆஃபீஸை விட்டுட்டு போயிட்டு அவனோட காரை எடுத்துகிட்டு கிளம்புறான். ஸோ நம்ம அவனோட ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்குறான். ஸோ அது நம்ம தான் அவன் பார்த்து அந்த கிம்பியோட ப்ரொஃபைல் தான் இதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். ஏன்னா அதில் அவனோட ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் பார்க்குறான் அவனோட பயோவில் நிறையா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் லவர், பாண்ட் வித் அலோன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் அதில் நிறைய விஷயம் நோட் பண்ணுறான். ஸோ அவனோட பயோவில் அவனோட பர்த் டேட் ப்ளஸ் வந்துட்டு அவன் எந்த காலேஜில் படிக்கிறான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் பண்ணி போடுவாங்க தெரியுமாடா, அந்த மாதிரி ட்விஸ்டடாக போட்டு வச்சுருக்கான். பட் நம்ம ஜங்குக் பார்த்தோன்னே ஒன்றா கண்டுபிடிச்சிடுறான். ஸோ நம்ம அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு அவனுக்கு தெரிஞ்சுது, அவங்களோட ஏஜ் 20ன்னு தெரியுது. ஸோ அப்படியே அவன் உள்ளே இருக்கிறான். டேயாங்கோட பிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ டேயாங் ரொம்ப க்யூட்டான போசஸும் கொடுத்துருக்கான் அண்ட் ரொம்ப ஹாட்டான போசஸுமே கொடுத்துருக்கான். ஸோ டேயாங்க ஜங்குக்கல்ல புரிஞ்சிக்கவே முடியல, இது ரெண்டுத்தில் எது இவன், ரெண்டு மாதிரி இருக்கான்,
இன்றைக்கி என்ன திட்டும் போது அவ்வளோ கோவப்பட்டான். ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் அது க்யூட்டாக தெரிஞ்சிச்சு. பட் இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஹாட்டாக இருக்கானே அப்படின்ட்டு அவனுக்கு அவனே நினச்சிட்டு சிரிச்சிட்டு அந்த ஃபோனை வச்சுட்டு அவன் ட்ரைவ் பண்ணுறான். ஸோ இப்போ கரெக்டாக ஜங்குக் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு காலேஜோட வாசலாம் காரை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ அங்கே ஒரு காலி ரோடு தான். அந்த காலேஜ் வந்துட்டு இன்னும் முடியல. ஸோ ஜங்குக் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஒரு டைமுக்கு காலேஜ் அப்படியே முடியுது. எல்லா பசங்களும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக் தான் அங்கே காருக்கு முன்னாடி இந்த இன்ஜின் இருக்கும்லடா, ஸோ அந்த ஷீட் போட முடிக்கலாம், அது மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம டியாங் வரானா அப்படின்ற மாதிரி. என்னடா இது வத்தலை தொத்தலை என்னென்னமோ வருது, ஐயோ என் பீஸை காணமே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி பதட்டத்தோடையே அங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம டயாங் அப்படியே அந்த காலேஜ் விட்டு வெளியே வர ஸோ நம்ம ஜங்குக் தான் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி நம்ம டயாங்கை பார்த்ததுல. ஸோ அவன் அப்படி நம்ம டயாங் கிட்ட ஓடுறான், இதை பற்றியுமே யோசிக்கலை. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஹாய் ஏய் இங்கே என்ன பண்ணுற? இல்லை ஒன்றை பார்க்கலாம் தான். என்ன பார்க்கலாண்ணா? என்ன பார்க்க நீ எதுக்கு வரணும் அப்படின்ட்டு டயாங் அங்கேருந்து நடக்கிறான். ஸோ இப்போ டயாங் பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன், டயாங் இது யார்? உன்னோட ஃப்ரெண்டாடா? ஆமாம் நான் வியோட ஃப்ரெண்ட் தான். ஓ வியா, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு நம்ம டயாங்கோட ஃப்ரெண்டு ஒரு பையன் சொல்லிட்டு போக, டே மூடுறியா? எதுக்கு? இல்லைடா அந்த பர்சன் மூடுன்ட்ட. ஓகே அப்படின்ட்டு அந்த பையனை சும்மா இருக்கான். சப்போ நம்ம டயாங் தான், என்னை வீணெலாம் கூப்பிடாதீங்க, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும்தான் என்ன அப்படி கூப்பிடுவாங்க, என்னை நீங்கள் அப்படிலாம் கூப்பிட தேவையில்லை, கால் மீ டயாங். ஓ இல்லை நான் உங்களை வீணே கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு நம்ம டயாங் கூடயே நடக்கிறான். ஸோ அப்புறம் டயாங் தான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுறீங்க? போலீஸை கூப்பிடவா? ஐயோ டயாங் அதெல்லாம் வேண்டாம், நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும், என்ன பேசுறதுன்னு தெரியல, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, தான் அவங்க கூடவே வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக் செம்மையாக தடுமாறுறான். நம்ம டயாங்கோட ஐஸை பார்த்த உடனே தடுமாற ஆரம்பிச்சிட்டான். நம்ம டயாங் தான் முறைச்சிட்டு, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? காலையில் வாங்கினது பத்தாதா? திருப்பி வாங்கணுமா என்ன? இல்லை இல்லை வி அது அது அப்படின்ட்டு அவன் திக்கிட்டே நிற்க நம்ம டயாங் தான் அங்கேருந்து மூவ் பண்ணி போகிறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், ஐயோ ஜங்குக் சொதப்பறியடா ஒழுங்கா சொல்கிறான் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் போயிட்டு, வி 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 நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் நில்லுங்களேன் கொஞ்சம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அப்படி அவனோட கையை பிடிக்க. ஸோ நம்ம வீரம் கையை தட்டி விட்டுட்டு, தேவையில்லாமல் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க மிஸ்டர், எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்ட்டு டயாங் வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு கத்துறான். ஸோ பக்கத்தில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்டு தான், டயாங் எதுக்காக கோவப்படுற? அவர் எதுவும் சொல்ல வர்றாரு, இங்கே பேர் நீ அவர் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கேருந்து கிளம்பு, அவன் என் கையை பிடிச்சிருக்கிறான் கணக்கு தெரில அப்படின்ட்டு நம்ம டயாங் வந்து கத்துறான். அங்கே இருக்க நிறைய பேர் நம்ம ஜங்குக்கை பார்க்க. ஸோ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஆகிட்டு, ஷோ வி ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன், ஆனால் எனக்கு உங்கள் கண்ணை பார்த்து பேச வரல அப்படின்ட்டு மறுபடியும் டயாங்கோட ஐஸே பார்க்க. உங்களுக்கு என்னங்க என் கண்ணை பற்றி பேச இல்லையா? சின்ன திரும்பி நினைக்கிறேன், என்ன சொல்லணுமோ சொல்லி முடிங்க அப்படின்ட்டு நம்ம டயாங் அப்படியே திரும்ப. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், திரும்பாதீங்க அது அது அப்படின்ட்டு அவன் மறுபடியும் நம்ம டயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி கிட்ட இழுத்து நிற்க வைக்கிறான். ஸோ அப்போ நம்ம டயாங் தான், என்ன பண்ணுறீங்க? வி ஐ லவ் யூ. வாட் லவ்வா அப்படின்ட்டு டயாங்க்கு ஒரு மாதிரி கோவம் வருது. நம்ம ஜங்குக் தான், வி ஐ லவ் யூ. ஏன் நான் இது வரைக்கும் யார்ட்டுமே இந்த ஃபீல் பண்ணதே இல்லை, பட் உங்களை பார்த்த அந்த 1 மினிட்லேருந்து எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில வி, ஐ லவ் யூ. உங்களை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்காங்க, ஸோ கிளம்புங்க, மரியாதை கொடுக்குறதோட கிளம்பிடுங்க அப்படின்ட்டு டயாங் அங்கேருந்து சொல்லிவிட்டு அப்படியே போகிறான். வி வி ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்கான்.
ஸோ வி அங்கேருந்து போக நம்ம வியோட ஃப்ரெண்டு தான் பாஸ், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அவங்ககிட்ட உங்கள் பருப்பு வேகாது. ஏன் அவ்வளோ கல் நெஞ்சுமா என்ன? அப்படி சொல்ல முடியாது, பட் லைட்டாக அப்படின்ட்டு அந்த பையன் சிரிக்கிறான். ஜங்குக்கு சிரிக்கிறான். நான் அவரை லவ் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் சொல்கிறது ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்ல, பாவம்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு மூஞ்சி அப்படி பாவமாக சரி கேட்க, எனக்கும் உங்களை பார்த்தா பாவமாக தான் இருக்குது பாஸ், என்ன பண்ணுறது, என் ஃப்ரெண்டுக்கு லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அவன் லவ்வெல்லாம் நம்ப மாட்டான், உங்களுக்கு வேணும்னா அவனை இழுத்துட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ மட்டும்தான் அவன் உங்ககிட்ட இருப்பான், இல்லைன்னா அவங்கக்கிட்ட வரவே மாட்டான், நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஜங்குக் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இழுத்துட்டு போயிட்டா கையை தொட்டால கத்துறானே, இவனை எங்கேருந்து கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சிரிச்சிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்குக் தாண்டா அவனோட பெட்டில் நல்லா இழுத்து பார்த்துட்டு படுத்துட்ருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு அவனோட ஃபேஸில் யாரோ டச் பண்ணுற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்க அவனோட எதிரில் நம்ம டயாங் தான் அவனோட ஃபேஸ் டு ஃபேஸ் ஒட்டின மாதிரி அப்படியே பக்கத்தில் படுத்திருக்கான். நம்ம ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே வியர்ட் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சிட்ட வி வி நீங்களா வி அப்படின்ட்டு அவன் வியோட சீக்ஸில் கை வைக்க போக ஸோ வி அங்கேருந்து மறைஞ்சிடுறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே எந்திரிச்சு நல்லா உட்காந்துட்டு, ஐயோ கனவுல கூட அதை சாவடிக்கிறானே, ஏங்க வி ஏங்க இப்படி படாப்படுத்துறீங்க அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அவன் அப்படியே அந்த பெட்ஷீட்டை திருப்பி எடுத்து அவன் தலைமையிலே போட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிறான். ஸோ அப்படியே வந்துட்டு டைம்லாம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ ஜங்குக் ஆஃபீஸில் தான் இருக்கான். ஸோ அவன் இப்போ டைம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு 4 o'clock ஆன உடனே நம்ம ஜங்குக் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சார் எங்கே போகிறீங்க? முக்கியமான மீட்டிங் இருக்குது, எனக்கு அதை விட முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தாண்டா அப்படி அங்கே இருக்க எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். ஸோ அப்படியே ஜங்குக் ஓடி பார்க்கிங்க்கு தான் போகிறான். ஸோ அங்கே நம்ம டயாங் தான் அங்கே நின்றுட்டுருக்கான். நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக் தான் அவன் அப்படியே ஓடிட்டு இருந்தவன் டயாங்கை பார்த்தோன்னே அப்படியே ஸ்லோ ஆகுறான். வி வி நீங்கள் இங்கே எப்படி என்னை பார்க்க? நான் இங்கே வராமல் எப்படி? ஜங்குக் பாஸ் பாஸா? இல்லை நீங்கள் என்ன அப்படிலாம் கூப்பிட வேண்டாம், நீங்கள் என்ன ஜங்குக்னே கூப்பிடலாம். பாஸ் என்ன சொல்கிறீங்க? நான் அப்படிலாம் உங்களை கூப்பிடக்கூடாது. ஐயோ வி என்ன சொல்கிறீங்க? வியா யார்? பாஸ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கை போட்டு அந்த டிரைவர் தான் குலுக்குறாரு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஒரு நிமிஷம் கான்ஷியஸ் ஆகிட்டு, ஐயோ டிரைவர் அண்ணா நீங்களா? ஆமாம் வேறு யாராக இருப்போம், நான் தானே, நீங்கள் தானே சொன்னீங்க நான் கார் ஓட்டினா ரொம்ப வேகமாக ஓட்டுவேன், ஸோ நீங்களே இன்றைக்கி வாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தானே கூட்டிகிட்டு வந்தீங்க, மறந்துட்டீங்களா தம்பி அப்படின்ட்டு அங்கே டிரைவரும் பேசுகிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான், ஐயோ ஏன்டா ஜங்குக் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவன் அப்படியே டிரைவர் பற்றி லைட்டாக சிரிச்சிட்டு, டிரைவர் அண்ணா ஒரு இடத்துக்கு போகணும், கொஞ்சம் கார் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு அவன் போயிட்டு அமைதியாக காரில் உட்காந்துடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம டயாங் தாண்டா அவன் அவனோட ஃப்ரெண்டோட காலேஜ் விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டயாங் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அப்போ பின்னாடி இருந்து வி நில்லுங்க வி அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் கேட்க, ஸோ டயாங் தான் இவனை விட மாட்டான் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம வியும் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஜங்குக் தான் மூச்சு வாங்க வாங்க வந்து நம்ம வி முன்னாடி நிற்கிறாங்க. என்னங்க கூப்பிட கூட போயிட்டே இருக்கீங்க? மிஸ்டர் நேற்று தானே சொன்னேன் என் பின்னாடி வராதிங்கண்ணா, இதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, அது உங்களை பார்த்தா எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வி சொல்ல. அப்போ நம்ம ஜங்குக் தான்,
இருங்க இருங்க, என்ன சும்மா கத்துறீங்க? நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் நேற்று நைட்டு என் ரூமுக்கு வந்தீங்க, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, என்னோட காரில் இருந்தீங்க, என் கூடயே இருக்கீங்க. அப்புறம் நான் உங்களை தேடி வராமல் என்னங்க பண்ணுவேன்? எது? இங்கே பாருங்க, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துக்கோங்க, ஏன் பின்னாடி வராதீங்க. ஐயோ ஐயோ, வி 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 அப்படிலாம் இல்லை. நான் இப்போ தான் தெளிவாக இருக்கேன். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல. நேற்று நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறத்துலேருந்து நான் காரை தொடவே இல்லை. நான் ட்ரைவ் பண்ணவே இல்லை. பாருங்கள், டிரைவர் வச்சுருக்கேன். அவர் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவார். யார் வராங்க போகிறாங்க என்னென்னு பார்த்து ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுவார். நான் இதுக்கப்புறம் காரை ஓட்டினா கூட இவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன். அது நீங்கள் எனக்கு புரிய வச்சிட்டீங்க. ஸோ இப்போ நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜங்குக் ஒன்று சொல்கிறாரு. மிஸ்டர், நீங்கள் என்னை உங்கள் வீட்டில், ஆஃபீஸில், கார்லன்னு பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொன்னால் பேமெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துக்கோங்கன்னு. நீங்கள் காரை எப்படி வேணாலும் ஓட்டுங்க. நீங்கள் என்ன நேற்று ஆக்சிடெண்ட் பண்ண பற்றினால மட்டும்தான் நான் அடித்தேனே தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டு போகிறீங்க? அப்பெல்லாம் என்னால் விட முடியாது. அது அது அப்படின்ட்டு நம்ம ஜொங்குக்கு இவ்வளோ நேரம் படப்படப்படன்னு பேசிகிட்டு இருந்தவன் நிமிந்துட்டு அவங்களோட ஐஸை தான் பார்க்குறான். அவனுக்கு அடுத்த வார்த்தை இல்லை வாயில். என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலையும் மாலையும் நடக்கிறதே, கண்ணில் தினம் கதகளி கதகளி தூங்கும் போதும் தொடர்கிறதே. இரவிலும் அவன் பகலிலும் அவன் மனதினை தொடுவது தெரிகிறதே, கனவிலும் அவன் நினைவிலும் அவன் நிழலினை தொடுவது புரிகிறதே. இருந்தாலும் இல்லா அவனை இதயம் தேடுதே, யாரது யாரது? நம்ம டயாங் தான் நம்ம ஜொங்குக்கு பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ டயாங் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம டயாங் தான், ஹலோ ஹே மிஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஜொங்குக்கு முன்னாடி சொடக்கு போட, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக பின்னாடி வந்துக்கிட்டே இருக்க? அது நான் தான் நேற்றே சொன்னேனே, நான் நான் உங்களை என்ன லவ்வா? ஆமாம், அதான் சொன்னே, உங்களுக்கு தெரியுமே. எனக்கு அது மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை மிஸ்டர் ஜங்குக். எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் ஜங்குக். நீங்களா என்னை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை அப்படியே இருக்கும், இல்லை கண்டிப்பாக இருக்காது அப்படின்ட்டு நம்ம டயாங் அங்கேருந்து மூவ் பண்ணுறான். ஸோ நம்ம ஜங்குக் தான், வி ப்ளீஸ் சொல்கிறத கேளுங்களேன், நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம தான் அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கான். ஐயோ நில்லுங்களேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவன் சொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் பண்ணவும் முடியாமல் அவன் பின்னாடியும் போக முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். சட்டை அவங்களோட ஃப்ரெண்டு தான், என்ன பாஸ் இன்னைக்கு ஊற்றிக்கிச்சா? எதுக்கு? இதுவே எனக்கு ரொட்டீனாக நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் என்கிட்ட நின்று பேசுகிறாரு, ஆனால் எனக்கு அவர்கிட்ட பேசும்போது என் மனசுக்குள்ளே அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அப்படி இருக்குது. அவர் கண்ணை பார்க்கும்போது என்னால் பேசக்கூட முடியல, அப்படி இருக்குது. ஆனால் அவருக்கே அது கொஞ்சம் கூட தோண மாட்டேங்குது. என் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு ஏன் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? உங்கள் ஃப்ரெண்டு தானே, கேட்டு சொல்லலாமே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அந்த பையனை பிடிக்கணுண்ட. இங்கே பாருங்க, நான் தான் நேற்றே சொன்னேனே, அது கல், அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணுமா இல்லை திருப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க, பையன் லவ்வுக்கெலாம் செட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த பேர் அப்படியே சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பையன் என்ன நம்மளை ரொம்ப குழப்புறான், அவனை விட இவன் தான் நம்மளை குழப்புறான் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் திருப்பி அப்படியே காருக்கு தான் போகிறான். ஸோ அப்படியே ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே ஸ்கிப் ஆகிருக்கும். வழக்கம் போல் நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு அந்த காலேஜ் வாசலில் நின்று கெஞ்சிட்டு இருப்பான், கண்டுக்காமல் போயிடுவான். இப்படியே தான் நம்ம ஜங்குக் ரொட்டீன் போயிட்டே இருந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஜங்குக் தான் அவனோட வீட்டில் இந்த ஸ்டெப்ஸில் இறங்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட அப்பா தான், ஜங்குக் சொல்லுங்கப்பா கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு ரொம்ப சிரித்த முகத்தோட அவங்க அப்பா கிட்டே போகிறான். ஸோ ஜங்குக்கோட அப்பா தான், ஜங்குக் இன்னைக்கு ஒன்று மாப்பிள்ளை பார்க்க வராங்க, அந்த பொண்ணோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ஸோ இன்றைக்கி நிச்சயம் பண்ண வராங்க. அப்பா சின்ன நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் நிச்சயமா? இங்கே பாரு ஜங்குக்,
இது சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியுதுல்ல? அப்பா என்னால் கண்டிப்பாக முடியாது. ஜங்குக், நீ என்னோட பையன்டா, என் பேச்சு கேட்க மாட்டியா? அப்பா அது ஆனால் எனக்கு இதில் விருப்பம் இல்லைப்பா. ஜங்குக், உனக்கு ஸ்டடீஸ் முடிஞ்சிருச்சு, என்னோட கம்பெனி இப்போ நீ பார்த்துட்ருக்க. உனக்கு வேறு என்னடா வேணும்? அவ்வளோதான். நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்காக நான் செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கோட அப்பா சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போக நம்ம ஜங்குக் தான், எது போனால் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஐயோ, அப்பா கூப்பிட்றான்னு சந்தோஷமாக வந்தால் மண்டை மேலே என்ன வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு ஜங்குக் போகிறவங்க அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பா அதை அப்படியே திரும்பிட்டு, ஜங்குக் இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வந்துடும், ஓகேவா? 5 o'clock அவங்க மீட் பண்ண வராங்க, புரியுதுல்ல? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக ஜங்குக் அவ்வளோதான், போச்சு போச்சு, செத்த, ஃபுல்லாக செத்த. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் ரொம்ப ஒரு மாதிரி குழப்பத்தோட அங்கேயே உட்காந்துடுறான். ஸோ டைமில் அப்படியே ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ அப்படியே ஒரு 4:30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் வீட்டில் இருக்காரு. ஸோ அவர் ஜங்குக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் அவன் ஃபோனை பார்க்குறான், அவங்க அப்பாவோட கால் இருக்கு, அவன் எடுக்காமல் அப்படியே அதை வச்சிடுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான் திருப்பி 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 கால் பண்ண மணிக்கு இருக்காரு. ஸோ இப்போ ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்குது, யாரும் தெரியலையே அப்படின்ட்டு அவர் வெளியே வந்து பார்க்க, ஸோ அங்கே ஒரு பொண்ணும் அவங்களோட அப்பா அம்மாவும் வந்திருக்காங்க. ஆ வாங்க உள்ளே வாங்க அப்படின்ட்டு ஜங்குக்கோட அப்பா தான் அவங்க 3 பேரையும் உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே அந்த பொண்ணோட அப்பா தான், உங்கள் பையன் வரலையா? அது ஆஃபீஸில் இருப்பான், வந்துடுவான், நான் சீக்கிரம் தான் வர சொல்லியிருந்தேன், நீங்கள் சாப்பிடுங்க வருவாங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு ஜங்குக் அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜங்குக் வரதுக்காக. ஸோ அப்படியே டைம் வந்துட்டு 5 o'clock ஆகிடுச்சு, 5 தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ ஜங்குக் அப்பாவுக்கு தான் இங்கே ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது. ஸோ அதே டைம் இங்கே ஜங்குக்கோட கார் சவுண்ட் கேட்குது. ஸோ ஜங்குக்கோட அப்பா தான், இதோ ஜங்குக் வந்துட்டான் அப்படின்ட்டு அவர் அப்படியே அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஸோ ஜங்குக் அப்படியே கார்லேருந்து இறங்குறான். ஸோ இறங்கிட்டு நான் அவங்க அப்பாவை தான் பார்க்குறான். ஜங்குக் வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா? அப்பா எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா இருந்தாலும் உள்ளே வந்து பேசு. நீங்கள் போங்கப்பா, நீ உள்ளே வா, நீங்கள் போங்கப்பா நான் வரேன் அப்படின்ட்டு ஜங்குக் அவங்க அப்பா உள்ளே அமுச்சு விட்டுடுறான். ஸோ நம்ம ஜங்குக் அப்பா உள்ளே வந்துட்டு இதோ வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, ஸோ அங்கே எல்லாருமே ஜங்குக் வரதை தான் பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக் நம்ம டியாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம டியாங் தான் திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் கையை விடு, இதுக்காக என்னை பிடிச்சி இழுத்துட்டு வர, யார் வீடு இது, என்ன பண்ண போகிறேன், என் கையை விடுன்றல அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் கூட ஆர்ம்ஸில் குத்திட்டே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான், கொஞ்சம் நான் சும்மா இருங்களேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி தான் நிற்கிறான். ஸோ ஜங்குக்கோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. யார் இது, உன் ஃப்ரெண்டா? அப்பா அப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜங்குக்கோட அப்பா தான், ஏன்டா ஏன் விருப்பம் இல்லை? அந்த பொண்ணுக்கு என்ன குறை இருக்கு? அழகாக தானே இருக்கா, வெல் செட்டில் ஃபேமிலி, இதுக்குமே என்னடா வேணும் உனக்கு? அப்பா எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலப்பா, எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அங்கே ஜங்குக்கோட அப்பாவுக்கு தான் ரொம்ப கோவம் வருது. ஜங்குக் பைத்தியமா நீ என்ன பேசுகிற? இல்லைப்பா சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல. டேயாங் தான் அவனோட கண்ணெல்லாம் டியர்ஸோட அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான், அப்பா எனக்கு இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவனை பார்த்த நிமிஷத்துலேருந்து நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு தெரியும்ப்பா நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்க, எனக்காக இதையும் பண்ணுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜங்குக்கோட அப்பா தான், ஜங்குக் இது விளையாட்டு இல்லை, அவன் யார் என்னன்னு கூட தெரில, அவன் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தாலே தெரியுது அவன் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்திருப்பான்னு. நீ எதுக்காக ஜங்குக் இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் பார்க்குற? உனக்கு லவ் பண்ணதுக்கு வேறு யாருமே கிடைக்கலையா, அதுவும் ஒரு பையனை? அவா ப்ளீஸ் எனக்காக அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ டேங் தான், இதை பற்றி நேற்று சொல்லாமலே கூட்டிகிட்டு வந்த,
என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட அவன் கேட்க சப்போ நம்ம ஜங்குக் தான் வி எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என் வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறேன்னாங்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல நீங்கள் எல்லாமே என்னால் இருக்க முடியாது வி நீங்கள் மேலே கோவப்படுறீங்களா பட்டுக்கோங்க ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறமேல இவ்வளோ நாள் கோவப்பட்டுக்கோங்க நீங்கள் எனக்குன்னு ஆயிட்டீங்கன்னா எனக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் யாரை வேணாலும் எதிர்ப்பேன் ஆனால் நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது வி சாரி வி உங்களை சொல்லாமல் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஜங்கு கையை விடுங்க அப்படின்ட்டு அவனோட டியரி ஐஸ் கொஞ்சம் கோவமாக இருக்கு. நம்ம ஜங்கு வி ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க ஜங்கு, அந்த பையனுக்கு அது விருப்பம் இல்லையா என்ன கம்பல் பண்ணுறியா? அப்பா அப்பெல்லாம் இல்லைப்பா, அது எனக்கு ஒரு வேணும், என்னால் வியை விட முடியாதுப்பா. நீங்கள் எனக்கு வியை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஜங்கு பைத்தியம் மாதிரி வளராதீங்க. எனக்கு அப்படி எந்த மேரேஜ்லையும் லவ்லையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ப்ளீஸ் என் கையை விட்டீங்களா? நீங்கள் வந்து போகணும். நான் உங்களை விட மாட்டேன். நீங்கள் என் கூட இங்கே தான் இருக்கணும். நீங்கள் ஜன பைத்தியமா ஜங்கு, கையை விடுங்க. எதுக்காக அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க அங்கிள், உங்கள் பையனுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் மிடில் கிளாஸ் பையன்தான். என்கிட்ட உங்கள்கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே கிடையாது. நான் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பேரண்ட்ஸ் கூட கிடையாது. நானே ஆஃப்னேஜில் படிக்கிறேன். எனக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. உங்கள் பையன் எதுக்காக என் பின்னாடி சுற்றுறான்னு எனக்கு தெரியலை. எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை அங்கிள். ப்ளீஸ் என்னை விட்டுற சொல்லுங்கள். நான் இங்கேருந்து போகிறேன். என்கிட்ட காசு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்கன்னு போது நான் ஒரு நிமிஷம் இங்கே நின்னா கூட தப்பு தான். நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு கையை உதறி விட்டுட்டு நம்ம வி அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்திருக்கு. அவனுக்கு ஐஸ் எல்லாம் ஒரு டியர்ஸ் தான். பட் அதை வெளியே இது பண்ணாமல் அந்த கோவத்தை மெயின்டைன் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். ஜங்குக்கு அவனோட கையை உதறினதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். நம்ம வியை பார்த்துட்டு வி 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 ப்ளீஸ் போகாதீங்க வி, ப்ளீஸ் 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 அப்படின்ட்டு ஜங்குக் வி பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ ஜங்குக்கோட அப்போ தான் பார்க்குறாரு. நம்ம ஜங்குக் வி பின்னாடியே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம வி ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கான். ஜங்குக் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே சடன்லி நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் ஐயோ வி நில்லுங்க, இங்கே மழை பெய்யுது பாருங்க, ப்ளீஸ் வந்துடுங்க, நம்ம இங்கேருந்து போகலாம். என் கையை விட யாரை கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு வீட்டில் பேசுகிறேன். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் வி? எனக்கு உங்களை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க. அதுக்குன்னு யார் என்னன்னு தெரியாமல் எப்படி உன்னால் இப்படி பண்ண முடியுது? எனக்கு இப்படி வேண்டாம். நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ளீஸ் வேண்டாம், உன் வாழ்க்கையை சேர்த்துக்கு எடுத்துக்காத. என்னால் இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருக்க முடியாது. ப்ளீஸ் வி, அதெல்லாம் பார்த்துக்கலாம் வி, ஆனால் நீங்கள் எனக்கு வேணும். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது இல்லாமல் இருக்கிறதுலாம் எல்லாம் அடுத்தது. ப்ளீஸ் வாங்க, இப்போ இங்கேருந்து போகலாம். மழை பெய்யுது. உனக்கு நான் சொல்கிறது புரியல ஜங்கோ? சொல்கிறல்ல, என் பின்னாடி வராத. எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும். இத்தனை வருஷமும் நான் தனியாக தான் இருந்தேன், இப்படி தான் இருந்தேன். என்னை நானே தான் பார்த்துக்கிட்டேன். என்னை இன்னும் நீ புதுசாக பார்த்துக்க வர தேவையில்லை. உன்ன மாதிரி பசங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ஜங்கோ. எல்லா பணக்கார வீட்டு பசங்களும் உடம்புக்காக தான் வருவீங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ இப்போ லவ் பண்ணுறன்ற கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவியோ, என்ன பண்ணுவேன்னு யாருக்கு தெரியும்? உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் எப்படி வருவேன்னு நினைக்கிறேன்? அவ்வளோ தைரியமாக சொல்கிறவங்க அப்பா கிட்ட என்னதான் லவ் பண்ணுறேன்னு. இல்லை எனக்கு புரியலை. நான் சொன்னேன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு, நான் சொன்னேன்னு உன்னை லவ் பண்ண ஓகேன்னு. நீயா முடிவு எடுத்துகிட்டு போகிறல்ல? நீ என்ன வாங்க போங்கன்னு சொல்கிறதுல இல்லை ஜங்கு. நீ மேலே வச்சுருக்க மரியாதை என்கிட்ட நீ கேட்டிருக்கணும்ல, என்கிட்ட நீ சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல. நீ வந்த என் கையை பிடிச்ச காரில் உட்கார வச்சு என்னை கூப்பிட்டு வந்த. என்னால் உங்கள் அப்பா பேசின எந்த வழியும் ஏற்றுக்க முடியாது. நீ ஒரு பையனா போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்காக என்கிட்ட வர? அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எதுவும் இல்லை தான். உனக்கு அது தெரிஞ்சுதானே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க. எதுக்காக உங்கள் அப்பா அப்படி பேசுகிறாரு?
என்ன மாதிரி பசங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணிடுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஜங்குக், உன் லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் கிடையாது அப்படின்ட்டு நம்ம டேயோங் அங்கேருந்து போகிறான். ஜங்குக்கோட கண்ணு ஃபுல்லாக டியர்ஸால் நிறைஞ்சிருக்கு. நம்ம டேயோங் சொன்ன எதுவுமே நம்ம ஜங்குக் யோசிச்சிருக்கவே மாட்டான். அவனுக்கு அந்த மாதிரி எந்த தாட்டுமே கிடையாது. அவனுக்கு டேயோங் அவன் கூட இருக்கணும், அவனை அவன் பார்த்துக்கணும், அப்படி மட்டும்தான் நம்ம ஜங்குக் யோசிக்கிறான். பட் டேயோங் அது புரிஞ்சிக்காம கத்திட்டு போகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கோட கண்ணு கலங்கி அப்படி இதுவாக இருக்கான். நம்ம டேயோங் அங்கேருந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்கான். அந்த மலையிலேயே நனைஞ்சிட்டே போயிட்டுருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் தான் அங்கேயே நீல்டன் போட்டு நம்ம டேயோங் சொன்ன ஒவ்வொரு வேர்டுமே அவனை குத்துது. நம்ம ஜங்குக் அப்படியே அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் டேயோங் தாண்டா ஒரு பீச்சில் தான் இருக்கான், கடல் கிட்ட. ஸோ மழை அப்படியே நின்று இருக்கும். ஸோ அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி ஈரப்பதத்தோட அந்த மாதிரி இருக்கு. கடல் கிட்ட அந்த அலை வந்து காலில் உரசுற தூரத்தில் உட்காந்துருக்கான். நம்ம ஜங்குக்கை ரொம்ப ஹார்ஷாக திட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்துது அது. ஸோ நம்ம டேயோங் அதை நினச்சோம் அண்ட் நம்ம டேயோங் அவனோட நிலைமையை நினச்சுமே அழுகிறான். ஐம் சாரி ஜங்குக், எனக்கு வேறு வழி தெரியல. உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ண நான் நினைக்கல. நான் ஃபர்ஸ்ட் டைம் வேணான்னு சொன்னப்பவே நீ என் பின்னாடி வராமல் இருந்திருந்தா உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என் கூட இருக்கிற எல்லாரும் நான் ஹர்ட் பண்ணுறேன். ஐம் சாரி. நீ எனக்காக தான் வந்து, நான் வேணும் தான் வந்து, ஆனால் நான் உன்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டேன். ஐம் சாரி ஜங்கு. இதுக்கப்புறமா அது என்கிட்ட விலகி இரு ஜங்கு. ஐம் சாரி. நம்ம டேயோங் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். ஸோ அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது. யார் தம்பின்னு தானே வந்து இங்கே உட்காந்துருக்க? டேய் பாருடா. ஐயோ காலேஜ் ஸ்டூடெண்ட் போல இருக்கே. ஏய் மச்சான், இந்த கிளைமேட்டுக்கு நல்ல பீஸ் ஒன்று சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சில பசங்க பேசுகிற சவுண்டு நம்ம டேயோங் காதில் கேட்குது. ஸோ டேயோங்கோட ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது. ஸோ டேயோங் தான் அவன் எதுவுமே பேசலை, அமைதியாக இருக்கான். ஸோ அப்போ ஒரு பையன் அவன்கிட்ட வந்துட்டு, என்னப்பா என்ன பண்ணுறீங்க? என்ன பாய் ஃப்ரெண்ட் ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டானா? எதுக்கு இந்த மலையில் வந்து இங்கே உட்காந்துருக்க? பாத்தியா கொள்ளுருது, இங்கே நீ தனியாக இருக்காத, வா நாங்கள் எல்லாரும் உனக்கு கம்பெனி தரோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேயோங்கோட ஷோல்டரில் அந்த பையன் கை வைக்க, ஸோ டேயோங் அந்த கையை நல்லா இறுக்கி பிடிச்சி இழுத்து முன்னாடி தூக்கி போடுறான். அந்த பர்சனோட ஹெட்டு அந்த மண்ணில் அடித்து அப்படி புரண்டு போய் கீழே விழுகிறாங்க. டேயோங் அப்படியே எந்திரிச்சிட்டு, நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், அவங்க யாருக்கும் அது தேவையில்லாதது, என்னை தனியாக விட்டுட்டு கிளம்புங்க, என்னை கோவப்படுத்தாதீங்க. ஐயோ பாருடா காலேஜ் பையனுக்கு தைரியத்தை பற்றியா? தம்பி ஏஜ் என்னப்பா உனக்கு? டேய் 2 பேர் சேர்ந்து உன்னை பிடிச்சா அப்புறம் ஒரு நாள் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படிலாம் ஓவர் சீன் போடாமல் வா போகலாம் அப்படின்ட்டு இன்னொரு பர்சனும் நம்ம டேயோங்கோட கையை பிடிக்க வரான். ஸோ டேயோங் அவனோட கையை அப்படி தட்டி விட்டு அவனோட ஸ்டொமக்கில் ஒரு பஞ்ச் பண்ணிடுறான். ஸோ டேயோங் அடிக்கிற ஒரு அடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் நம்ம டேயோங்கை பார்த்த மாதிரி அடிக்கிறதுக்கு வராங்க. ஸோ டேயோங்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சலிக்காமல் அவன் ஒரு ஆளாக நின்று அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் அடிக்கிறான். ஸோ ஒருத்தனோட ஹேரை பிடிச்சி இழுத்து அவன் அப்படியே தரையில் போட்டு லாக் பண்ணி அவன் மேலேறி உட்காந்து அவனோட ஃபேஸ்லேயே பஞ்ச் பண்ணுறான் ரொம்ப வேகமாக. ஸோ நம்ம டேயோங்க்கு ரொம்ப கோவம். ஸோ அவனால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பர்சனோட மூஞ்சிலையும் அந்த குத்துறான். ஸோ அப்படியே நம்ம டேயோங் அந்த பர்சன் வாயிலேருந்து ரத்தம் வரதை பார்த்துட்டு அப்படியே அந்த பர்சன் மேலேருந்து எந்திரிக்கிறான்.
அப்படியே எந்திரிச்சிட்டு பார்க்குறான், மறுபடியும் மழை ஒரு மாதிரி பெய்ய ஆரம்பிக்குது. ஸோ டயாங் அப்படியே ஒரு நின்று அந்த பசங்களை பார்த்துட்டு இருக்கான். ஒவ்வொரு பசங்க ஒவ்வொரு பக்கம் விழுந்து கிடக்குறானுங்க, கையை காலெல்லாம் பிடிச்சிட்டு. ஸோ டயாங் கோவத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணு ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. ஸோ நம்ம டயாங் அப்படியே கோவத்தோட பார்க்க யாரோ டக்குன்னு பேக்கப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அந்த கையை அப்படி டைட்டாக இறுக்கி பிடிக்கிறான். ஸோ அப்படியே திரும்ப போக வி வி ப்ளீஸ் திரும்பாதீங்க, எனக்கு எனக்கு பேச வராது, ப்ளீஸ் வி ப்ளீஸ் வி, நீங்கள் என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூடவே இருக்கனே, ப்ளீஸ். நான் எதுவும் தப்பான எண்ணத்தில் வரலவி உங்ககிட்ட. எனக்கு 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 உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உங்கள் மேலே இருக்குது லவ், பியூர் லவ், அவ்வளோதான். அது தப்பான எண்ணம் இல்லை வி. நான் அப்படி கிடையாது வி, என்னை அப்படி யோசிக்காதீங்க ப்ளீஸ் வி அப்படின்ட்டு அப்படியே வி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ வி அங்கே முன்னாடி இருக்கிற பசங்களை பார்க்குறான். அப்படியே அவங்கள பார்த்துட்டு நம்ம ஜங்கு கூட அந்த பேக் ஹக் பண்ணியிருக்க அந்த கை முன்னாடி இருக்கோம்லடா ஸ்டொமக்கில், ஸோ அந்த கையும் பார்க்குறான். நம்ம வி தான் அவனோட கோவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகி அவனோட கண் அப்படியே நார்மலாக மாறுது. அவனோட கையை நம்ம வி அப்படியே பிடிச்சிட்டு, இங்கேருந்து போகலாமா ப்ளீஸ், என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்ட்டு நம்ம வி அப்படியே அவனோட கையை இறுக்கி பிடிக்கிறான் ஜங்குக்கோட ஆன்சர். ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த ஹக்கை லைட்டாக பிரேக் பண்ண வி என்ன யோசிச்சானோ அவன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி நம்ம ஜங்குக்கோட ஷர்ட் கார்னர் அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சி அவனோட செஸ்டில் அவனோட முகத்தை வச்சு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு, ப்ளீஸ் இங்கேருந்து போகலாம், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, எனக்கு இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம வி சொல்ல நம்ம ஜங்குக்கு எதையுமே யோசிக்காம வி அப்படியே தூக்கிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் தான் வியை ஒரு பெட் மேலே உட்கார வச்சுருக்கான். ஒரு டவல் எடுத்துகிட்டு வந்து நம்ம வியோட ஹேர் அப்படியே தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ வி தான் அப்படியே நிமிர்ந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். அவனோட கண்ணில் நமக்காக ஒருத்தவங்க இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே அந்த ஹேர் அப்படியே தொடச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம டயாங்கோட சின்ன லைட்டை அப் பண்ணி அவனோட தான் பார்க்க வைக்கிறான். ஸோ நம்ம டயாங் தான், என்ன வேணும் உனக்கு, எதுக்காக இதெல்லாம் பண்ணுற, நான் அவ்வளோ திட்டுறேனே, இங்கேருந்து போன்றேன், நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு ஹாப்பின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன், நீ எதுக்கு திருப்பி 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 என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்க, எதுக்காக இப்படி பண்ணுற, நீ என்னை தேடி வரணுன்ற அவசியமே இல்லையே, எதுக்காக என்னை தேடி வந்த, என்னை நீ அப்படியே விட்டுருக்கலாமே, நான் சொன்னல என்னால் என் லைஃப்பை பார்த்துக்க முடியும், வி ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க, நீங்கள் கோவத்தில் பேசுகிறீங்க, சரி நான் பண்ணது தப்பு, எங்கள் அப்பா பேசினது தப்பு தான் எனக்கு தெரியும், ஆனால் நான் அந்த மாதிரி எதுவும் தப்பான இன்டென்ஷனோட உங்ககிட்ட வரலையே, நான் வந்தது லவ்வில் தானே, உங்ககிட்ட என்னை திருப்பி என்ன இது கொண்டு வந்து சேர்த்துச்சு தெரியுமா, நான் உங்கள் மேலே வச்சுருந்த லவ், நான் இப்போ உங்களை விட்டு கொடுத்துட்டேன்னா அப்போ நான் உங்கள் மேலே வச்சுருந்த லவ்க்கு என்ன மீனிங், நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறவே, எனக்கு அதை உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அப்படி காட்டி தான் உங்ககிட்ட சொல்லணும்லாம் இல்லை, இப்படி உங்கள் தலையை தொடச்சி விடும் போதும் இல்லை உங்கள் கையை ஆசையாக பிடிக்கும் போதும் உங்கள் கண்ணை பார்த்து பேச முடியாமல் தவிக்கும் போதும் நீங்கள் எப்போ என் காதில் ஏற்றுப்பீங்கன்னு நினச்சி என் மனசு ஒரு மாதிரி குதிக்கும். அப்போ எனக்கு என்னோட லவ்வை இப்படி தான் காட்ட தெரியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பர்மிஷன் இல்லாமல் உங்கள் மேலே கை வைக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ மோசமானவன் கிடையாது, ப்ளீஸ் என்னை அந்த மாதிரி நினைக்காதீங்க வி, நீங்கள் என்ன லவ் பண்ணலன்னு சொல்லும் போது கூட எனக்கு பேச வலிக்கலானா, நான் உங்கள் பாடிக்காக உங்ககிட்ட வந்திருப்பேன், நீங்கள் அந்த ஒரு வேர்டு சொன்னப்போ எனக்கு வலிச்சிச்சு வி, ரொம்ப வலிச்சிச்சு, ஆனால் நான் அப்படி இல்லைல்ல, நான் அது இல்லைன்னு உங்ககிட்ட காட்டணும்ல,
நான் உங்களோட லவ்க்காக மட்டும்தான் வரேன், வெறும் லவ்க்காக மட்டும். நீங்கள் எனக்குன்னு இருக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி என் விரல் கூட உங்கள் மேலே படாது, உங்கள் பர்மிஷன் இல்லாமல் கண்டிப்பாக படாதுவி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் நம்ம வியோட ஐஸை பார்த்து பேசுகிறான். ஸோ நம்ம வீதான் அப்படியே நம்ம ஜங்குக் கிட்டேருந்து டவல் வாங்குகிறான். வாங்கிட்டு அவன் எந்திரிச்சிட்டு நம்ம ஜங்குக்கை உட்கார வைக்கிறான். அவனை உட்கார வச்சுட்டு அந்த டவலை வச்சு நம்ம ஜங்குக்கோட ஹெட்டில் அப்படியே துவட்டி விட்டுக்கிட்டு, ஜங்குக் நான் இதை இப்போ சொல்லலாமா வேணாமா எனக்கு தெரியலடா, சொல்லுங்க வி, என்ன விஷயம்? நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஜங்குக் என்ன கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறியாடா? வி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி ஷாக்காகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம்தான் நம்ம ஜங்குக்கோட செஸ்ட்டு மேலே நம்ம வியோனோட ஹெட்டை அப்படியே வச்சுட்டு படுத்துட்ருக்கான். நம்ம ஜங்குக் அப்படியே மேலே பார்த்த மாதிரி படுத்துருக்கான். ஸோ நம்ம வீதான் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் பார்த்துட்டு, என்ன கட்டி பிடிச்சிக்க மாட்டியா அத்தை வி அப்படின்ட்டு அவன் வியோட ஃபேஸை தான் பார்க்குறான். ஸோ வி தான் அவனோட இன்னொரு ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு வந்து அவனோட இப்போ சுற்றி வைக்கிற மாதிரி வைக்கிறான். ஸோ 2 பேருமே இப்போ க்ராஸாக தான் படுத்திருக்காங்க, அப்படியே ஆப்போசிட்டில். ஜங்குக் ஒரு மாதிரி லைட்டாக வார்மாக ஹக் பண்ணியிருக்கான். டயாங் தான் ஜங்குக்கோட ஷர்ட் கார்னரில் இவனோட கையை நல்லா கிரிப்பாக பிடிச்சி அவனோட செஸ்ட்டில் ஃபேஸை நல்லா வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கு. அது என்ன ஏதுன்னு அவனுக்கு சொல்ல தெரியல. ஆனால் வி பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனோட வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. அவனோட லிப்ஸில் சின்னதாக ஸ்மைல் வருது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அந்த ஸ்மைலோட அப்படியே நம்ம வியை ஹக் பண்ணிகிட்டே படுத்துருக்க. ஸோ அப்போ நம்ம வி பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல ஜங்குக்? தெரியாதுங்க. உங்களுக்கு யாரும் இல்லைன்னே எனக்கு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். சின்ன வயசில் அப்பா அம்மா ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல் வளர்த்தாங்க. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும் ஜங்குக். எங்கள் அப்பா அம்மாவை நான் தான் ரொம்ப கம்பல் பண்ணிவிட்டு என்னை வெளியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நைட் டைம் லாங் ட்ரைவ் போகலான்ட்டு போயிருந்தோம். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கார்னால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணுவார். எனக்கும் அது பிடிக்கும். ஏதோ காற்றுல மிதக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட். எங்கள் அப்பா அம்மா கூட அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்டு, என்னை விட ஹாப்பியான பர்சன் அன்றைக்கி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி என் மனசில் ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட எனக்கு இல்லை. நைட் டைம் ஹைவே ரோடு, ஒரு லாரி ஹெட்லைட் போடாமல் வந்துடுச்சு. எங்கள் அப்பாவால் காரை டக்குன்னு டேர்ன் பண்ண முடியாமல் அதுலேயே போய்ட்டு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு கார். ஆனால் எதுக்காக இப்படி நடக்கணும்? எங்கள் அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அது ஆக்சிடெண்ட்டில் நானும் தானே இருந்தேன். நானும் அப்படியே அவங்க கூடயே போயிருக்கலாம். இந்த வேர்ல்டில் என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் வந்தாங்க. அங்கே என்ன நடந்துச்சு ஏதுன்னு சொல்லி என்னை விசாரித்தாங்க. எனக்கு அப்போ இருந்த நிலைமைக்கு என் அப்பா அம்மா மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ அவ்வளோ ரத்தத்தில் இருந்தாங்க. நான் கடைசி எங்கள் அப்பா அம்மாவை அந்த ஸ்ட்ரக்சரில் தூக்கிட்டு போகும்போது பார்த்தேன். என் கண்ணில் தண்ணி மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. என்னால் பேச முடியல. நான் எதுவுமே சொல்லலை. என்னை ஆசிரமத்தில் சேர்த்துட்டாங்க. அங்கே தான் வளர்ந்தேன்.
ஒரு டைம் வரைக்கும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக தான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் ரொம்ப அழுதேன். அப்பா அம்மா வேணும், அவங்க இல்லைன்றது என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்பா அம்மா இல்லாத பசங்க தான் தெரிஞ்ச போது என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும்? நான் அதை அப்படியே விட்டுட்டேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. வருஷம் போக போக எல்லாமே மாறிச்சு. ஆனால் அந்த ஆசிரமத்துலேயும் பசங்களை ஃபுல்லாக படிக்க வைக்கிற அளவுக்கு பெரிய வசதியெலாம் இல்லை. ஒரு டைம் எங்கள் ஆசிரமத்துக்கு ஸ்காலர்ஷிப் தரோன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்தாங்க செலக்ட் பண்ணி சில பசங்களுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் தராங்க. அதில் என்னையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களை தனியாக கூப்பிட்டு பேசினாங்க. எப்படி படிப்பீங்க, என்ன மாதிரி, என்னென்ன படிக்கணும்னு ஆசை, என்ன ஆகணும்னு ஆசை, இப்போ எப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்டாங்க. நாங்களும் ரொம்ப நல்லவங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் அவங்களோட பிஹேவியர் போக போக சரியில்லாமல் இருந்துச்சு. பேட் டச்னால் என்னென்னு கூட தெரியாத வயசில் அதெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது எனக்குன்னு மட்டும் இல்லை, அங்கே இருந்த நிறையா பேருக்கு நடந்துச்சு. நாங்கள் அது வேண்டாம் அப்படி சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, காசு தரல அவங்களுக்கு, அப்போ நீங்கள் இப்படி எங்களுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணுன்னாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியாத வயசு. அதை யோசித்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு அது என்னன்னே தெரியல. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க இப்படி கை வைக்கிறாங்கன்னும் போது மனசுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப அழுத. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. அந்த ஸ்காலர்ஷிப்பே வேண்டாம் அப்படிலாம் சொன்னேன். பட் என்னோடய ஆசிரமத்தில் இருக்கிறவங்க இல்லை பரவாயில்ல ஸ்காலர்ஷிப் தானே அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. எங்களை கூப்பிட்டு போய் விட்டாங்க, மறுபடியும் பேசணும்னு கூப்பிட்டாங்கன்னு. ஆனால் திருப்பியும் அந்த பர்சன்ஸ் அதே மாதிரி மேலே கை வைக்க வரப்போ என்னையும் மீறி ஒரு கோபம் எனக்கு வந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற அந்த பசங்களும் என்ன பண்ணோம்? நாங்கள் எங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணம் நாங்களா? இல்லை எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கும் மற்றவங்களை எதிர்பார்க்குறோமே, அது எங்கே தப்பா? அவங்கள அங்கேருந்து காப்பாற்றணும்னு நினச்சேன். என் கோவம் அங்கே இருக்கிறவங்கள பயமுடுத்துச்சு. என்னால் அங்கே இருந்த எல்லாரையும் காப்பாற்ற முடிஞ்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நான் என்னையும் என் கூட இருந்த பசங்களையும் நான் கூப்பிட்டுட்டு எங்கள் ஆசிரமத்துக்கு போயிட்டு எல்லாத்தையுமே சொன்னேன். ஆனால் அதை நம்புகிற அளவுக்கு அவங்களுக்கு இதுவே இல்லை. ஆனால் அங்கே மாட்டின 2-3 பசங்களோட நிலைமையை அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சொல்கிறது உண்மைன்னு அவங்க நம்பினாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்சன்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய நடந்துச்சு. ஆனால் திருப்பியும் காதில் இருந்து வந்த ஒரு வார்த்தை தான், அவங்க பணக்காரங்க தான், காசு கொடுத்த எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் தான், அதுக்குன்னு இப்படி எங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது. இல்லை, எங்கள் நிலைமையை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. எங்களை யூஸ் பண்ணிக்க தானே பார்த்தாங்க. அப்போ இருந்தே பணக்காரங்க மேலே ஒரு கோபம் இருக்குது. இப்படி இருந்தாலும் நீங்கள்லாம் காசுக்காக வருவீங்கன்னு, அதனால தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணேன். உனக்கு அது ஹர்ட் ஆகிருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்கிட்ட லவ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணதுக்கப்புறமும் நீ என் உடம்புக்காக வரேன்னு சொல்லி நான் பேசியிருக்கக்கூடாது ஜோகு. இது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னதே இல்லை ஜோகு.
என்னன்னு தெரியல, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து வெளியே தான் ஸ்டே பண்ணுறேன். நானே தான் எல்லாம் இப்போ பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் அதை நினச்சா கூட எனக்கு அப்படியே நீ அறியாத ஒரு கோபமோ பயமோ சேர்ந்து வந்துடும். ஆனால் அந்த ஒரு மூமெண்ட் தான் என்ன தனியாக நின்று யோசிக்க வச்சுச்சுன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா நான் இன்னும் அங்கேயே அப்படியே யாரும் இல்லாத ஒரு பையனை அப்படியே முடங்கி கிடந்திருப்பேன். லைஃப்பில் வந்து போகிற பீப்புள்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு தான் ஜங்குக்கு போகிறாங்க. எனக்கு வந்தது ஒரு கெட்ட கனவாக நினச்சி நான் மறக்கணும்னு யோசிச்சா கூட மறக்க முடியல. இப்போ நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட என்னோட பாஸ்ட் ஒன்றை நான் மறைச்சேன்னா எனக்கு அது கில்ட்டாக இருக்கும் ஜங்குக். எனக்கு அது வேண்டாம். உனக்கு தெரியணும், நீ நீ எனக்காக இங்கே வந்திருக்க. இங்கே இப்போ என் வீட்டில் என் பெட்டில் என் கூட எனக்காக தானே இருக்கு. உன்கிட்ட நான் அதையும் மறைக்கக்கூடாதுன்னு நினச்ச ஜங்குக். உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அப்படின்ட்டு நம்ம அவங்களோட ஐஸில் டேர் ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கு. நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம அவங்களோட டேர்ஸ் அப்படியே வைப் பண்ணி விடுறான். நம்ம ஜங்குக்கை பார்த்தா அவனோட கண்ணிலையுமே தண்ணி இருக்குது, ஏன்னா அவன் கண்ணில் சில கோபமும் இருக்குது. ஸோ டேங்க ஜங்குக்கை பார்க்க அவனோட ஐஸையும் அப்படியே வந்துட்டு வைப் பண்ணிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன சொல்லனே தெரியல. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட ஹெட்டில் அப்படியே தடையை கொடுத்துக்கிட்டே படுத்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே மட்டும் அவங்களோட ஹெட் அப்படியே அவனை பார்க்குற மாதிரி வைக்கிறான். நானும் இப்போ என்னோட லைஃப் பற்றி சொல்லலாமா? சொல்ல. எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ். அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தாங்க ஒரு டைம் வரைக்கும், எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும். என்னோடய 5 வயசில் இப்போ அம்மா இறந்துட்டாங்க. அப்போலேருந்து எனக்கு அம்மா இல்லைன்ற ஏக்கம் தெரியாதபடி தான் என் அப்பா வளர்த்தாரு என்ன. ஆனால் அது போக போக மாறுச்சு. எங்கள் அப்பா வேலை, பிஸ்னஸ் அப்படின்னு நிறையா என் கூடயே இல்லை. சின்ன வயசில் நானும் அம்மாவும் செஸ் கேம் நிறையா விளையாடுவோம். அம்மாவுக்கு அந்த கேமில் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஆசையாக சொல்லி கொடுப்பாங்க. அப்பா எங்கேயாவது வெளியே போயிருந்தாலோ இல்லை பிஸ்னஸ் மீட்டிங் போயிருந்தாலோ நானும் அம்மாவும் தான் எப்பயுமே அதை உட்காந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்போம். அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, அப்பா ரொம்ப நல்லவர், ஆனால் அவருக்கு பாசம் காட்டவே தெரியாது, ஆனால் எனக்காவது ஒரு நாள் உண்மையில கண்டிப்பாக நல்லபடியாக பாசம் காட்டுவார் இப்படிலாம் சொல்லுவாங்க அம்மா. நானும் சரி சரின்னு சொல்லிவிட்டு அம்மா கூடயே இருந்து பழகினேன். ஆனால் நான் ஸ்கூல் போய்ட்டு வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மா அவங்க கையறுத்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் ரொம்ப ஃபன்னியான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த செஸ் போர்டு அது ஃபுல்லாக ரத்தம். அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் கூட எனக்கு தெரியல. ஆனால் அப்படி ஒரு நிலைமையில எங்கள் அம்மாவை நான் பார்க்கும்போது என்னால், நான் ரொம்ப சின்ன பையன்ட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மாட்ட போனேன், அம்மா எந்திரிம்மா தூங்காத, கையில் ரத்தம் வருது கட்டு போட்டுக்கோமான்னு நிறையா சொன்னேன். அம்மா எந்திரிக்கவே இல்லை. நைட் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் அம்மா பக்கத்துலேயே. அப்பா வந்தார், பார்த்துட்டு கொஞ்சம் கோவப்பட்டார்.
நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, இந்த சொல்லி அல்லது அப்பாட்ட அம்மா வரும்போது இப்படி தான் இருந்தாங்கன்னு அப்பா புரிஞ்சுக்கிட்டு அம்மாவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக பார்த்தாங்க. பட் அம்மா அவங்க அப்பாவே இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு தெரியும். அப்பா என்கிட்ட எதுவுமே சொல்லலை. கொஞ்ச நாளைக்கு அம்மா ஃபியூனரல் இப்போ கூட என்ன விடலை, பார்க்க விடலை. அப்பா கிட்ட அம்மா எங்கன்னு கேட்கும்போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வந்துடுவாங்கன்னு தான் ரொம்ப நாள் சொன்னாங்க. அம்மா இல்லாத டைமில் அப்பா எனக்கு நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் போக போக குறைஞ்சிருச்சுட்டேன். அப்பாவோட பாசத்துக்காக ஏங்கினேன். அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. நானும் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்போ வரைக்கும் கூட எங்கள் அப்பாவோட அந்த பாசம் கிடைக்கவே இல்லைட்டேன். நான் ஏங்குறேன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் அவர் பாசத்தை கொடுக்கவே மாட்டார். அப்பா அம்மா இல்லாமல் அந்த பாசம் இல்லாமல் இருக்கிறது அது வேறட்டையும். நம்ம கூட அவங்க இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்பா இருந்தும் அந்த பாசம் எனக்கு கிடைக்காத போது அது இன்னமும் வலிக்கும். நான் இது வரைக்கும் யார்கிட்டையுமே வந்துட்டு மூஞ்சி காட்டியோ கோவப்பட்டோ பேசினதில்லை. ஏன்னா யாரும் எனக்கு அந்தளவுக்கு உரிமை கொடுத்தது கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பலாம் இது பண்ணிக்க மாட்டேன். ஆனால் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவேன். ஆனால் ஒட்டிக்க மாட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் ஃபர்ஸ்ட் ஒன்று மீட் பண்ணும்போது நீ என்ன கண்ணத்துலேயே பொழிச்சின்னு விட்ட. அப்போ எனக்கு உன்கிட்ட கோவத்தை விட அக்கறை நிறையா தெரிஞ்சிச்சு. எங்கள் அம்மா இருந்திருந்தாலும் நடிச்சிருப்பாங்க. நான் அவ்வளோ வேகமாக போயிட்டு ஒரு பையனை இடிக்க போனதுக்கு கண்டிப்பாக அடித்து திட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த மொமெண்ட்டெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லவே. என்னை அப்படியே விட்டுட்டாங்க. நீ எப்படியோ வாழலாம் அப்படின்ட்டு. ஆஃபீஸ்க்கு பார்க்குறதுக்கு மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துட்டேன். என்னோட எல்லாத்துலேயுமே நீ எனக்கு வேணும்னு எனக்கு தோணுது. எங்கள் அம்மாவோட இடத்த ஃபில் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. எனக்குன்னு ஒரு உறவு வேணும். என்னை பார்த்துக்க, என்னை புரிஞ்சுக்க எனக்குன்னு ஒருத்தன் வேணும்னு நினைக்கிறேன். அது நீயா இருந்தா எனக்கு கோடி மடங்கு சந்தோஷம். கூட இருப்பியாவே அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் அவனோட ஐஸில் டியர்ஸோட கேட்க. ஸோ நம்ம அவங்க தான் டக்குன்னு ஒரு மாதிரி எந்திரிச்சு உட்காடுறான். நம்ம ஜங்குக் தான் ஒன்றுமே புரியல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்க நம்ம கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறி படுத்துட்டு அவனோட கையை ஹக் பண்ணிக்கிற மாதிரி கூப்பிடுறான். நம்ம ஜங்குக்கு ஐஸெல்லாம் டியரோட அவன் அப்படியே போயிட்டு நம்ம அவங்க நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் நம்ம அவங்களோட செஸ்ட்டில் அவனோட ஹெட்டை அப்படியே சாய்ச்சிட்டு அவன் அழுக ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம அவங்க தான் அவனை அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே அப்படியே அவனை கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம அவங்க தான், இங்கே பாரு ஜங்குக், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு. என்ன ப்ராமிஸ்? என்ன நடந்தாலும் என் கூடவே இருப்பேன்னு. உங்கள் அப்பா சொல்கிறதுக்காக என்னை விட்டு போயிட மாட்டேன்னு. இது இங்கே கேட்க வேண்டாம். இது உங்கள் மேலே ப்ராமிஸ். நான் போக மாட்டேன். எனக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலவே. சரிதா, நான் உங்களை ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜங்குக், ஐ லவ் யூ. ஜங்குக், ஐ லவ் யூ. அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே எந்திரிக்கிறான். நம்ம டேங்க நல்லா ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். ஐ மீன் ரெண்டு பேருமே ஒரு காட்சி படுத்துருக்காங்க. ஓகே, ஆப்போசிட் சைடில் ஃபேஸ் நல்லா க்ளோஸாக இருக்கு. ஸோ நம்ம ஜங்குக்கு அப்படியே அவனோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, சீரியஸாவா லவ் பண்ணிட்டீங்களா ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ டூ
அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த ஃபேஸை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு நம்ம அவங்களோட ஃபேஸ் கிட்ட போகிறான். நம்ம டயாங் அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்கோட ஐஸே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு அப்படி பொறுமையாக அவனோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம வி கிட்ட தான் போகிறான். நம்ம வி அப்படியே நம்ம ஜங்குக்கோட லிப்ஸை பார்த்துட்டு அவனை அப்படியே பொறுமையாக அவனோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். நம்ம வி தான் அவனோட கையை எடுத்து நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் ஒரு கை கப் பண்ணிவிட்டு இன்னொரு கையை அவனோட ஷோல்டரில் பிடிச்ச மாதிரி வைக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவன் கிட்ட போயிட்டு அவனோட லிப்ஸ் கிட்ட போகிறான். அப்படியே ஐஸை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்க நம்ம வியுமே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்க்கு ரெடின்ற மாதிரி தான் இருக்கார். ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே அவனோட நோஸை நம்மகிட்ட அவங்களோட நோஸோடு அட்டாச் பண்ணி அவங்க 2 பேர் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இப்போ 2 பேர் ஃபோர்ஹெட் அப்படியே அட்டாச் ஆனோன்னே வி அப்படியே அவனோட ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க ஸோ நம்ம ஜங்குக் லைட்டாக சிரிச்சிட்ருக்கான். ஸோ நம்ம வி தான் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நான் சொன்னல வி உங்கள் பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே ஜங்கு சொல்லுங்க வி இந்த கை கூட அப்படின்ட்டு நம்ம வி என்ன பண்ணுறான், நம்ம ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் எடுத்து அவனோட ஹிப்பில் வைக்கிறான். ஸோ நம்ம ஜங்கு வி அப்படின்ட்டு ஒரு மாதிரி படப்படன்னு ஆகுது அவனுக்கு. நம்ம வி அப்படி இல்லாட்ட சிரிச்சிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு வயிற்றுக்குள்ள அப்படி பட்டாம்பூச்சி பறக்குது. அவனுக்கு அவனோட லெக்ஸ் ஃபிங்கர்ஸ்லாம் அப்படி பொறுமையாக அவன் மடக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூச அவன் அப்படியே நம்ம வி நிமிர்ந்து பார்க்குறான். நம்ம வி தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஜங்குக் அப்படின்ட்டு அவனோட ஃபேஸ் கிட்ட இவனோட ஃபேஸ் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ 2 பேருமே அப்படியே ஒரு மாதிரி அந்த ஹாட் ஃபீலில் இருக்காங்க. நம்ம ஜங்குக்குமே அது வேணும். நம்ம ஜங்குக்கும் அப்படி பொறுமையாக அவனோட கண்ணை மூடுறான். ஸோ நம்ம டயாங்குமே தான் அப்படியே 2 பேரும் ஸ்லோவாக அவங்க ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்படியே அவங்களோட லிப்ஸ் அப்படியே வந்து பொறுமையாக அட்டாச் ஆகுது. நம்ம ஜங்குக்கோட கை நம்ம வியோட ஷர்ட் உள்ளே போகுது. நம்ம ஜங்குக்கோட ஹேர் அப்படியே நல்லா கிரிப் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஜங்குக்கூட இன்னும் கிட்ட இழுத்து ஹக் பண்ணிக்க நம்ம வி அப்படியே அவனோட கிஸ்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறான். நம்ம ஜங்குக்கூட லோயர் லிப்பை அப்படியே வந்துட்டு கடிக்கிறான். அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான் அந்த லிப்ஸை. நம்ம ஜங்குக்குமே தான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனுக்கிட்ட அவன் பக்கத்தில் இருந்து இவ்வளோ தூரம் கிஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கானேன்னு அவ்வளோ சந்தோஷம் அவன் மனசுக்குள்ளே. அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவன் ஐஸ் ஓப்பன் பண்ண அவங்க ரொம்பவே பேஷனட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட அந்த லவ்வை நம்ம ஜங்குக்கு அந்த கிஸ்ஸில் காட்டுறாரு. ஸோ நம்ம ஜங்குக்குமே நம்ம அவங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. நம்ம டேங்கோட லெக்கு நம்ம ஜங்குக்கோட லெக் மேலே போடுறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் அவனோட ஹிப்பை நல்லா கிட்ட இழுத்து இவனோட ஒரு லெக்கு அவங்க 2 லெக்குக்கும் நடுவில் அப்படி இது பண்ணி ஒரு மாதிரி 2 பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கோட கை அப்படியே பேக் முதுகில் அவ்வளோ இதுவாக விளையாண்டுட்டுருக்கு. அப்படியே அவனோட முதுகை மொத்தமாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. இங்கே நம்ம டேங்குமே அப்படி தான். ஆனால் அப்படியே ஹெட்டில் தடவிக்கிட்டே அவனோட பேக் சைடும் ஹார்ம்ஸ் இன்னும் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேங்கோட மவுத் அப்படியே லைட்டாக லிக் பண்ணுறான் அவனோட டங்கை வச்சு. ஸோ நம்ம டேங்க அப்படியே அந்த டங்கை அப்படியே பிடிச்சி அவர் அப்படியே டங்க் அப்படியே சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அந்த ஒரு வார்ம்னஸில் இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக்கூட செஸ்ட் மேலே தான் நம்ம அவங்க படுத்திருக்காரு. ஸோ இப்போ ஏதோ ஒரு கால் வருது. நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டு யார் அப்படின்ட்டு பார்க்குறான். ஸோ நம்ம ஜங்குக் ஃபோன் எடுத்துகிட்டு அப்பா சொல்லுங்கப்பா. ஜங்குக்
வாய்ஸே அப்படி இருக்கு, ஏன் நைட்டு வீட்டுக்கு வரல, எங்கே இருக்க இப்போ? அப்போ நான் டேவும் கூட இருக்கேன், அவன் வீட்டில் ஸ்டே பண்ணிட்டான் இன்றைக்கி. சரி, அந்த பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு வா, ஓகேவா? அப்பா, நீங்கள் நேற்று அப்படி பேசியிருக்கக்கூடாதுப்பா, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். சரி ஜங்குக், நான் சாரி கூட கேட்குறேன். அந்த பையனை கூப்பிட்டு வீட்டுக்கு வா. நீ இந்த வீட்டில் இல்லாமல் இருக்கிறதோ இல்லை நீ இப்படி பேசுகிற பற்றியா, இதில் எனக்கு புதுசாக இருக்குடா. இவ்வளோ நாள் இல்லாமல் நானுமே இருந்திருக்கேன், ஆனால் என் பையன் என் கூட இல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வீட்டுக்கு வந்து சரி ஜங்குக் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கூட அப்போ ஃபோனை கட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, சிரிக்கிறதா அழுகிறதானே தெரில. ஒரு மாதிரி டக்குன்னு வி எந்திரிங்களா வி அப்படின்றான். ஸோ நம்ம வீதை அப்படியே எந்திரிச்சிட்டு என்ன ஜங்குக், என்ன வேணும் உனக்கு? அப்பா வீட்டுக்கு கூப்பிட்றாரு. சரி போயிட்டு வா. இல்லை உங்களையும் சேர்த்து தான் கூப்பிட்றாரு. நானா? ஜங்குக் விளையாடாத. இல்லை வி, நிஜமா அப்பா கூப்பிட்டாரு, வாங்க வி போகலாம் வி. ஏய், உங்கள் அப்பா மறுபடியும் ஏதாவது சொல்ல போகிறாருடா. நான் வரல, நீ போ, நான் இங்கே இருந்துக்கிறேன். உனக்கு என்ன பார்க்க வரணும்னு தோணும்போது வந்து பாரு. காலேஜில் மீட் பண்ணலாம் எல்லாம், ஓகேவா? அப்படின்ட்டு வி அப்படியே அந்த பெட்லேருந்து எந்திரிக்க போக நம்ம ஜங்குக் தான் நம்ம வியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு வி என் கூட வாங்கலாம் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி பாவமாக பவுட் பண்ணிக்கிட்டே கேட்குறாரு. ஸோ நம்ம வீதான் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலாமா? ஓகே அப்படின்றாங்க. ஸோ 2 பேருமே அப்படியே கிளம்பி ஜங்கு கூட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஜங்கு கூட வீட்டுக்குள்ளே கரெக்டாக கார் என்ட்ரு ஆகும் போதே ஜங்கு பார்க்குறான், என்னது இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வியை அப்படியே கூப்பிட்டுட்டு கீழே இறங்க. ஸோ அப்படியே அங்கே இருக்கிற 2-3 பேர் வந்துட்டு நம்ம ஜங்குக்கையும் வியும் உள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. என்ன பண்ணுறீங்க, விடுங்க, விடுங்க அப்படின்ட்டு 2 பேருமே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜங்கு கூட அப்பா தான் நடு ஹாலில் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்ன ஜங்கு, கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையா? அப்பா, நான் தான் நேற்றே சொன்னேனே, எனக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, எனக்கு டேங்க தான் பிடிச்சிருக்கு, நான் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்பா ப்ளீஸ் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் சொல்ல. ஸோ அப்போ ஜங்கு கூட அப்பா தான், ஜங்கு உள்ளே என்ட்ரி ஆகும் போது வெளியே இந்த போர்டெலாம் பார்க்கலையா? போர்டா? என்ன போர்டு அப்படின்ட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே அங்கே இருக்கிறவங்க கையை தட்டி விட்டுட்டு அவன் அப்படியே வெளியே போய் பார்க்குறான். ஸோ அங்கே நம்ம டேங்களோட நேமும் நம்ம ஜங்குக்கோட நேமும் போட்டு அங்கே போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஐ மீன் இந்த என்ன சொல்ல, வெல்கம் கார்டு இருக்குல்ல, உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்லடா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அங்கே போர்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக் ஐஸ் அப்படியே வியர்டாக அப்படியே திருப்பி வீட்டுக்குள்ளே ஓடுறான். அப்பா, நிஜமாலே நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களா? கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேனாவா? இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்டா, இப்போ பார்க்கலையா நீ எதையுமே? என்னடா கண்ணு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கூட அப்பா கேட்க, ஜங்குக்கு இப்போ தான் சுற்றி பார்க்குறான். அவங்க வீட்டையே அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு தான், பா சீக்கிரம் போய்ட்டு 2 பேர் ரெடி ஆகிட்டு வாங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஒன்றா ஹாப்பியாக இருங்க. நான் சந்தோஷத்துக்கு எப்போயுமே நடுவில் நிற்க மாட்டேன் ஜங்குக். எனக்கு உன் மேலே பாசம் காட்ட தெரில, அவ்வளோதானே தவிர்த்து உன் மேலே பாசம் இல்லாமல் இல்லை. இப்போ உனக்கு பிடிச்ச பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அப்புறம் டேங் அங்கிள், சாரிப்பா, நேற்று நான் அது மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, உன்னை தப்பாக நினச்சது என்னோட தப்பு. ஐம் ஸோ சாரி. மனசில் எதுவும் வச்சுக்காத, என் பையன் நல்லா பார்த்துக்கோ, போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போக நம்ம டேங்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம டேங்கு ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம டேங் தான் அப்படியே அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் அப்படியே ஒரு கோட் சூட் அங்கே இருக்கு. ஸோ அதை அப்படியே வேர் பண்ணிக்கிறான். நம்ம ஜங்குக்குமே அங்கே அவனுக்குன்னு சொல்லி கோட் சூட் இருக்கு, அதையும் வேர் பண்ணிக்கிறான். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்குக்கு கீழே கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஜங்குக் தான் அங்கே ஒரு குட்டி ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அது மேலே நின்றுட்டுருக்கான். ஸோ அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. நம்ம ஜங்குக் பார்க்குறான்,
ஒரு நாளுக்குள்ள அப்பா எப்படி இவ்வளோ ஏற்பாடு பண்ணாரு அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம ஜங்குக்கோட அப்பா ஃபேஸ்லேயும் நிறைய ஸ்மைல் இருக்கு. அவர் பையன் பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. ஸோ இப்போ அப்படி நம்ம சைலண்டாக. ஸோ நம்ம டயாங் அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்குறான். அவனுக்கு முன்னாடி 2-3 குழந்தைங்க நம்ம டயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இறங்கி வருதுங்க. ஸோ நம்ம டயாங் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரான். அவனுக்கு ஒரு ஒயிட் கலர் கோட் கொடுத்துருப்பாங்க. அவனோட ப்ரௌச்சரில் இன்ஃபினிட்டி சிம்பிள் இருக்கு. ஸோ நம்ம டயாங் தான் அழகாக இருக்கான், பார்க்க பிரின்ஸ் மாதிரி இருக்கான். அப்படியே நடந்து நம்ம ஜங்குக் இருக்கிற ஸ்டேஜ் கிட்ட தான் வரான். நம்ம ஜங்குக் அப்படியே அவனை திரும்பி பார்க்க நம்ம ஜங்குக் ஐஸ் எடுக்கலை, பச்சை கண்ணு வாங்காமல் அவனையே பார்க்குறான். நம்ம டயாங் அவன்கிட்ட நெருங்கி வர வர அவன் ஹார்ட் பீட்லாம் பட 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 நடிக்குது. அவனோட கண்ணு கலங்குது. ஏன்னா அவன் ரொம்ப ஆசைப்பட்டதே டயாங் மட்டும்தான். ஸோ அது அவன் கையில் இப்போ கிடைக்க போகுதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஸோ டயாங்கும் வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறான். ஸோ இப்போ அப்படியே அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் ஆகுது. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரிங் மாற்றி விட்டுக்கிறாங்க. ஸோ நம்ம டயாங் தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அவன் அழுகிறான். ஸோ நம்ம ஜங்குக்கு அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுத்து அப்படியே அவன் வந்துட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே அவனை பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம டயாங்கும் ஜங்குக்கும் தாண்டா. ஸோ இப்போ அவங்களோட ரூமில் உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம டயாங் தான் அவனோட ஒயிட் டிஷர்ட் அண்ட் ஒயிட் கலர் ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜங்குக் அவனுக்கு அப்படியே ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் அந்த பெட்டோட இன்னொரு கார்னரில் அவனை ஒரு ஒயிட் ஷர்ட் ஒரு ஒயிட் பேண்ட் போட்டு உட்காந்துட்ருக்கான். ஸோ நம்ம டயாங் தாண்டா அப்படியே எந்திரிச்சிட்டு அந்த ரூம் அப்படியே சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அங்கே நிறையா ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ அதில் ஜங்குக்கோட ஃபேமிலி ஃபோட்டோ அண்ட் ஜங்குக் அவங்க அம்மா கூட அந்த சின்ன வயசு ஃபோட்டோ அண்ட் ஜங்குக்கோட இப்போ இருக்கிற பெரிய ஃப்ரேமெண்ட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ நம்ம ஜங்குக் தான் அதை அப்படியே பார்க்குறான். நம்ம டயாங் கிட்ட போயிட்டு நின்றுட்டு, இதான் அம்மா பார்க்க அழகாக இருக்காங்கல்ல? ஒன்று மாதிரி தான் இருக்காங்க, ரொம்ப அழகா. ஆனால் ஒன்று விடலாம் இல்லைடா. அஷோவி என்ன நீங்கள்? ஆமாம், ஒன்று விடலாம் ஒன்றும் அழகில்லை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணுறோம். நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி படன்னு ஆகுது. என்னங்க, என்னடா என்ன பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க. ஐயோ, அப்புறம் நேற்று கொடுத்தியே அங்கே என்னோட ரூமில் என் பெட்டில் என் கூட அப்படி படுத்துட்டு கிஸ் பண்ணி, அப்போ அதெல்லாம் என்னடா? அது ஒரு ஃபீல்ல. அடப்பாவி, அப்போ இப்போ உனக்கு ஃபீல் வரலையா? அது அப்படி சொல்ல முடியாது அது அப்படின்ட்டு இது பண்ணேன். சட்டையாங்க அங்கே நிற்காம அடுத்த இடத்த பார்க்க போகிறான். ஸோ ஒரு இடத்துல சில ஸ்டாச்சூஸ் இருக்குது, சில பெயிண்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஒரு செஸ் காயின், அந்த குயினோட காயின் இருக்கும்ல, ஸோ அந்த காயினை ஒரு தனியாக யாரோ பெயிண்டிங் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வீதான். ஏய், யார் பண்ணது இது? நான் தான். உனக்கு பெயிண்டிங் கூட வருமா? ஏதோ கொஞ்சம் இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது சீரியஸாக அப்படின்ட்டு அவன் அந்த காயின்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம அவங்களே திரும்பி பார்க்க அங்கே ஒரு சோஃபா இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு டேபிள், அதில் வந்துட்டு அந்த செஸ் காயின்ஸு அந்த செஸ் போர்டுன்ட்டு இருக்குது. நம்ம டேங் தான், ஹே ஜங்குக் இங்கே பார் செஸ் காயின்ஸ் இருக்கு, வா விளையாடலாம் அப்படின்ட்டு அவன் போயிட்டு உட்காரான். ஸோ நம்ம ஜங்குக் நம்ம வெயிட் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஸோ நம்ம டயாங் தான் அப்படியே அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு விளையாடலாமா அப்படின்றான். ஸோ ஜங்குக்கு வந்து உட்காந்துட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜங்குக்கிட்டே அவங்க ப்ளே பண்ண, ஸோ நம்ம அவங்க அதில் தோத்துடுறான், நம்ம ஜங்குக் ஜெயிக்கிறான். ஸோ அப்போ நம்ம டேங் தான் சூப்பர் அப்படின்ட்டு அவன் போயிட்டு நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம
அவங்க அப்படி பண்ணும்போது நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஹாட்டாகவும் இருக்க, அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு எதுவும் பேசாமல் இருக்கிறான், பேக்கக்கும் பண்ணாமல் இருக்கான். ஸோ அவங்க அப்படியே நம்ம ஜங்கு கூட மடியிலேயே உட்காந்துக்கிறான். என்ன உனக்கு பிரச்சனை? நானே உன்கிட்ட இப்படி நெருங்கி வந்திருக்கேன், நீ ஏண்டா இப்படி என்னை பார்க்க கூட மாட்டேங்கிற? ஹக் பண்ணுறேனே, திருப்பி ஹக் பண்ணணும் ஏதாவது அறிவு இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டேங் கேட்க, நம்ம ஜங்குக்கு டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான் இருக்கி. டேங் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் என்ன பண்ணட்டும்? ஸோ இதோட அன்கட் டெலிகிராமில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ டெலிகிராமில் பார்த்து முடிச்சவங்க இங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு 2 பேரும் படுத்துட்ருக்காங்க. நம்ம டேங்கோட செஸ்ட்டில் நம்ம ஜங்குக்கோட தலையை வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஹேர் அப்படியே கோதி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கோட மேலேயும் டேங் மேலேயும் ஒரு பிங்கிஷ் லைட் பிங்க்கான ஒரு பெட்ஷீட் அப்படியே 2 பேருக்கும் சேர்த்த மாதிரி கவர் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேங்கோட ஸ்டொமக் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம டேங் தான் என்ன பண்ணுற? இல்லை உங்களுக்கு உடம்பு வலிக்கும்னு நினச்சேன். ஏன் உனக்கு வலிக்கலையா உடம்புலாம்? எனக்கு மட்டும்தான் வலிக்குமா என்ன? எல்லாம் உங்களோட பங்கமாக எனக்கு தான் வலிக்குது. இருந்தாலும் உங்களை டேக் கேர் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்படியா? எப்படி எனக்கு ஓகே சொன்னீங்க? நான் வேணான்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. ஜங்குக், அதை நான் தாண்டா உன்கிட்ட கேட்கணும். உனக்கு அப்புறம் ஏன் மேலே வந்துச்சு? ஏன் உனக்கு ஊரில் வேறு பொண்ணு பையனே கிடைக்கலையா? என்னையா லவ் பண்ண? தெரியல, அவங்கள தான் தோணுச்சு, பார்த்த உடனே லவ் பண்ணிட்டேன். அவங்க பின்னாடி வந்த ஒரு அடி வேறு வாங்கியிருக்கல, காம்ப்ளிமெண்ட்டை நான் நிறையா கொடுத்தேன்ல, இப்போ ஓகே தானே அப்படின்ற மாதிரி ஜங்கு நாட்டியாக கேட்க, நம்ம டேங் சிரிச்சிட்டே ஓகே தான். ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ வி. ஸோ அவ்வளோதான்டா, இந்த மூவியை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்காதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் சாரி, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம போடுறேன்ல, ஐம் ரியலி சாரி. இப்போவே நான் வந்துட்டு 3 நாளாக கட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். நான் கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணல, கட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், வாய்ஸ் நடுவில் அங்கங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். பிகாஸ் வந்துட்டு எனக்கு பண்ண சுத்தமாக டைம் கிடையாது. பட் நான் அப்படியே விட்டேன்னா அது ரொம்ப கஷ்டமாயிரும்ல, அதனால தான். ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறேன்னும் போது நீங்கள் எனக்கு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஸோ ஸ்டோரி எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு போங்க.